Yes, sir. ஓகே. நான் பேசுறது தெளிவா கேக்குதா? ஸ்க்ரீன் தெளிவா தெரியுதான்னு பாத்துக்கிடுங்க. நெட்வொர்க் இஷ்யூஸ் ஆனா என்ட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணிருங்க. கேக்குதா எல்லாருக்கும்? Screen தெரியல சார். எல்லாருக்குமே ஸ்க்ரீன் தெரியலையா? செக் பண்ணுங்க. இப்ப தெரியுது தெரியுது சார். சார். தெரியுது சார். ஓகே. தெரியுதானே இருக்கேன்? ஓகே, ஓகே. ஓகே. எதுவும் ப்ராப்ளம்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. நெட்வொர்க் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே. இப்ப மார்னிங் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்டின்னா, அதாவது நம்மளுடைய ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஸன் பார்த்திருப்போம். ஒரு சில பேர் மார்னிங் கிளாஸ் வந்திருக்க மாட்டீங்க. கிளாஸ்க்கு ஆனா பார்த்திருப்பீங்க நீங்க. வீடியோ பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் திருப்பி ஒரு டைம் நான் சொல்றேன். ஓகேவா? திருப்பி ஒரு டைம் சொல்றேன். ஆ அப்படியே பார்த்துருவாங்க. குடுத்துட்டாங்க. ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஸன்ல நம்ம என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு கன்டினியூஸ் பீம் குடுத்துருக்காங்க. ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஸன்ல என்ன கண்டுபிடிப்பான்னு நான் காலைல சொன்னேன்னா, ஸ்லோப் கண்டுபிடிப்போம். அதாவது தீட்டா ரொட்டேஷனல் கண்டுபிடிப்போம். டிஸ்பிளேஸ்மென்ட் சப்போர்ட் எந்த அளவுக்கு இல்ல மேல குடுத்திருக்கக்கூடிய அந்த டவுன்வர்ட் லோட்னால அந்த பீம்ல எந்த அளவுக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கடுத்து அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி பிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் வந்து மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ல கண்டுபிடிச்சிருப்போம். எல்லா கேஸ்க்கும் சொல்லியிருப்பேன். ஓகே. ஓவராலா வந்து அப்படி ஓகே. சொல்லியிருப்பேன். இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். பிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு கேஸ்க்கும் ஒவ்வொரு ஃபார்முலா. இப்போ ஒரு பிக்ஸ்ட் பீம் வித் மிட் பாயிண்ட்ல இருக்கு. என்ன வரும் உங்களுக்கு மைனஸ் அதாவது நம்மளுக்கு ஏ எண்ட்ல வந்து அது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய பிக்ஸ்டு சப்போர்ட்டுக்கு மைனஸ் WLP8 அளவுக்கு வரும். அதே வந்து ரைட் ஹேண்ட்ல வந்து பிளஸ் WLP8 அளவுக்கு வரும். அதாவது என்ன அர்த்தம்னா ஆன்டி கிளாக் வைஸ் தான் மைனஸ் பிளஸ்ன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தபடியாக யூடிஎலுக்கு என்ன வரும் பிக்ஸ்டு பீம்ல அப்படின்னா மைனஸ் WL² 12 பிளஸ் WL² வரும். அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருப்பேன். அதுக்கு அடுத்தபடியாக ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஸன் ஈக்குவேஷன் குடுத்திருப்பேன். அதாவது ஒரு மொமெண்ட் வந்து ஏ டூ பிங்கிற மெம்பர்ல கண்டுபிடிக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஏ டூ பி மெம்பருக்கு வந்து உங்களுக்கு பிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஏ டூ பினா ஃபர்ஸ்ட் ஏக்கு தீட்டா பார்க்கணும். அப்ப எந்த எண்ட்ல பார்க்குறோமோ அது பிக்ஸ்டா எடுத்துக்கிறணும். அதுக்கடுத்து அதோட ஃபார் எண்ட் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிறணும். அப்ப நம்ம எடுத்துக்கக்கூடிய எண்ட் பிக்ஸ்டு. அதுலேருந்து ஃபார் எண்ட் வந்து பிக்ஸ்டா இருந்துச்சுன்னா, கேரியர் வந்து 1/2 மாறும். அதே ஃபார் எண்ட் கிஞ்சிட்டா இருந்துச்சுன்னா 0வா மாறும். அத நான் காலைல சொல்லிக் குடுத்தேன். காலைல கிளாஸ்ல வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ். அதாவது தியரம் ஆஃப் 3 மூவ்மெண்ட்ஸ் நடத்தியிருப்பேன். அதோட கன்டினியூஷன தான் இன்னும் ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஸ்ன்னு சொல்லிக் குடுத்திருப்பேன். ஏன்னா, அது நடத்தினா தான் இது புரியுங்கிறதுக்காண்டி. அப்ப அந்த கிளாஸ் நீங்க கவனிக்கல அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு புரியவே புரியாது. ஆனா கொஸ்டின் ஏரியா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல 3 கொஸ்டின் கேட்பாங்க. தியரம் ஆஃப் 3 மூவ்மெண்ட்ஸ்ல ஒரு கொஸ்டின், ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன்ல 2. அதே ஏஇ லெவல்ல அங்க ஒரு கொஸ்டின், இங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு சில நேரம் ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன்ல ஒரு கொஸ்டினுக்கு மேலயும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இருக்கு. அதனால வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அனாலிசிஸ் பேப்பர் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு நல்ல பேப்பர். ரிவிஷன் பண்றதுக்கு அதிக டைம் எடுக்காது. அதே சேம் டைம் நமக்கு எப்படி இருக்கும்? ஈஸியா அதிக ஸ்கோர் பண்ணிறலாம். ஓகே. இப்ப மார்னிங் பார்த்ததுல நம்ம என்ன பார்த்திருப்போம்னா, MABக்கு மொமெண்ட் கண்டுபிடிச்சு ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருப்போம். அது ஈக்குவேஷன் நம்பர் 1 குடுத்திருப்பேன். சார் கேக்குது தானே எல்லாருக்கும்? பேசுறது? ஆடியபிள்? எஸ் சார். ஓகே. அதுக்கடுத்து MB2Aக்கு கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கடுத்து பிசி மெம்பர் எடுத்து MBCக்கு கண்டுபிடிச்சிருப்போம். MCBக்கு கண்டுபிடிச்சிருப்போம். அது MBCக்கு I வந்து நான் வெறும் ஐன்னு எடுத்திருப்பேன். ஆனா சம்ல என்ன இருக்கும்? சம்ல என்ன குடுத்திருக்காங்கன்னா, மோட் ஆஃப் இனர்ஷியா வெறும் ஐன்னு குடுத்திருக்காங்களா? 2ஐன்னு குடுத்திருக்காங்களா? என்ன குடுத்திருக்காங்க? 2 இன்டு ஐன்னு குடுத்திருக்காங்க. ஆனா நான் வெறும் ஐன்னு போட்டிருப்பேன். அது அது சின்ன கரெக்ஷன். அத பத்தி மாத்திக்கிறங்க. மார்னிங் நோட்ஸ் எழுதுனவங்க அத பத்தி பார்த்துக்கிறங்க. MBC டூ B2Cக்கு இந்த ஐக்கு பதிலா என்ன போடணும் அப்பன்னா, 2ஐன்னு போடணும். இந்த ஐக்கு பதிலா என்ன போடணும் அப்பன்னா, 2ஐன்னு போடணும். அப்ப இந்த ஐக்கு பதிலா 2 இன்டு ஐன்னு போடணும். அதே மாரி இந்த ஐக்கு பதிலா மோட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு 2 இன்டு ஐன்னு போடணும். அப்ப 2ஐன்னு வருது அப்படின்னா, மேல 2 டிவைடட் பை 3 வருது அப்படின்னா, அப்ப என்ன ஆயிரும்? இதோட ஒரு 2 பெருக்கலா இருக்கும். இங்க 1 வகுத்தல் 3ன்னு வருதுன்னா, இது ஒரு 2 பெருக்கலா இருக்கும். அப்ப டோட்டலா மேல 4/3ன்னு வரும். இங்க 2/3ன்னு வரும். அப்ப இதான் இதோட ஃபார்முலா. அப்ப ஈக்குவேஷன். அப்ப MB2C வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து MC2B பார்க்க போறோம்னா, அதே மாரி I வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு, இங்க 2ஐன்னு இருக்கும். அதே மாரி இங்க I வந்து 2ஐன்னு இருக்கும். அப்படி பார்க்கும்போது இங்க என்ன வரும்? 2 4 வரும். அதே மாரி இங்க ஒரு 2 சேர்க்கிற மாரி இருக்கு. அப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிருங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடியது. நான் மார்னிங் என்ன சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அப்படின்னா, அதாவது உங்களுக்கு நான் இப்ப எந்த ஸ்டெப்போட நிறுத்துறனோ, அதாவது
இப்ப மொமெண்ட் ஒரு மெம்பருக்கு பிசி கண்டுபிடிக்கிறேன், இல்ல சி டூ பி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, அந்த மெம்பர்ல என்ன ஈக்குவேஷன் ஸ்லோப் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் குடுத்துருக்காங்களோ, அதோட அவங்க என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, நிறுத்திருவாங்க. நல்லா கவனிக்கணும். இதோட தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. நிறுத்திருவாங்கன்னா, ப்ராப்ளத்த நிறுத்திருவாங்கன்னு நான் சொல்லல. எக்ஸாமுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஏஇ லெவல்லயோ, டிப்ளமோ லெவல்லயோ, அதாவது டிகிரி ஆர் டிப்ளமோ லெவல்ல உங்களுக்கு இதோட கொஸ்டின் நிறுத்திருவாங்க. இந்த ஈக்குவேஷன் தான் கேட்பாங்க. இது ப்ரீவியஸா நீங்க ஏஇ கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. இல்ல டிஆர்பி லெவல்ல இருக்கக்கூடியத எடுத்து பாருங்க. இல்ல ஜேடியூல ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஞாபகம் இல்ல கரெக்ட்டா எனக்கு. என்ன கொஸ்டின் பேப்பர்ன்னு. அப்ப இந்த ஈக்குவேஷனோட நிறுத்திருவாங்க. ஏன் நிறுத்திருவாங்க அப்படின்னா, நம்ம மொமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா, இது இருக்கக்கூடிய தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா நமக்கு எதோட உதவி தேவைப்படும்னா, கண்டிப்பா கால்குலேட்டரோட உதவி தேவைப்படும். அப்ப கால்குலேட்டரோட உதவி தேவைப்படுது அப்படின்னா, நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு கால்குலேட்டர் கொண்டு போக முடியாது. கேட் எக்ஸாம்க்கு தான் கொண்டு போக முடியும். அப்ப இங்க இல்லாதனால அவங்க இந்த ஈக்குவேஷனோட நிறுத்திருவாங்க. இதுவரையும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈக்குவேஷன்ல தான் நிறுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த சம்ம கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதுக்காண்டி, நான் அதில இருக்கக்கூடிய தீட்டா கண்டுபிடிச்சு, ஒவ்வொரு ஈக்குவேஷன்லயும் மொமெண்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 3 என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஆல்ரெடி 2 ஸ்டெப் முடிச்சுட்டேன். ஸ்டெப் நம்பர் 2ல என்ன 1ல என்ன குடுத்திருப்பேன்னா, பிக்ஸ்டு மொமெண்ட் கண்டுபிடிச்சிருப்போம். அதே 2வது ஸ்டெப்ல வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதான் ஸ்லோப் அண்ட் டிப்ளேஷன் ஈக்குவேஷன் எழுதி, மொமெண்ட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். மொமெண்ட்க்கு வேல்யூ கண்டுபிடிக்கல. ஒரு ஈக்குவேஷன் தான் மொத்தம் 1, 2, 3, 4ன்னு கிடைச்சிருக்கு. இப்ப அடுத்து என்ன செய்ய போறேன்னா, நான் ஜாயிண்ட் எடுத்து, நான் அதுல எவ்வள அடுத்து ஏதாச்சும் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியுமா? இல்ல ஏதாச்சும் வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்க போறேன். அப்ப ஜாயிண்ட் ஸ்டெப் நம்பர் 3 எழுதிக்கிறேங்க. ஸ்டெப் நம்பர் 3. இந்த ஸ்டெப் நம்பர் 3ல என்ன செய்ய போறேன்னா, ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் ஜாயிண்ட்ட பொறுத்து. ஓகேவா? அப்ப ஜாயிண்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஜாயிண்ட் பி கன்சிடர் பண்ண போறேன். இப்ப டயகிராம்ல பாருங்க. கொஸ்டின் என்ன குடுத்திருக்காங்க? ஜாயிண்ட் Pல நல்லா கவனிக்கணும். முக்கியமான இடம் அது. அப்ப இந்த ஜாயிண்ட் Pல எனக்கு மொமெண்ட் எப்படி இருக்குன்னா, இங்கேருந்து M B to Aக்கு போகும். இங்கேருந்து M B to Cக்கு போகும். அப்ப இது 2யும் கூட்டுனா எனக்கு எப்படி சார் இருக்கணும்? மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனே சொன்னேனே. அன்பேலன்சிங்கா இருக்கிறத நம்ம என்ன செய்யணும்? பேலன்சிங் பண்ணணும்னு சொல்லிக் குடுத்தேன். ஞாபகம் இருக்குதானே எல்லாருக்கும்? எஸ் சார். அப்ப இங்க பேலன்சிங் பண்ணணும்னா என்ன செய்யணும்? இங்கிட்டு போகக்கூடிய MBயையும், இந்த சைடு போகக்கூடிய MBCயையும் கூட்டுனா நமக்கு வேல்யூ எப்படி இருக்கணும்? 2யும் கூட்டும்போது சம்மேஷன் பண்ணும்போது ஃபைனலா எப்படி 0வா இருக்கணும்? இருக்கணும் சார். 0வா இருக்கணும். 0 ஓகே. இப்ப அதே மாரி தான் இங்கேயும் வரப்போகுது. இதுல என்னென்ன சேஞ்சஸ் அடிஷனலா வரப்போதோ, அது சொல்றேன் நீங்க பார்த்துக்கிருங்க. ஓகே. சார் இது இரைச்சலா இருக்கா சவுண்டு? இல்லல்ல? ஓகே. இருந்தா என்ட்ட சொல்லிருங்க. மென்ஷன் பண்ணிருங்க. ஓகே. ஓகே. நான் லொகேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு. எது நெட்வொர்க் இஷ்யூஸோ, ஸ்க்ரீன் தெரியலையோ, இல்ல வாய்ஸ் ஒழுங்கா கேட்கலையோ, இல்ல வேற ஏதாச்சும் நாய்ஸ் வருது அப்படின்னா என்ட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணிருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அடுத்தடுத்த கிளாஸ்ல சொல்ல மாட்டேன். சார் புரியுதானே? ஓகே. சார். சார். ஓகே. சார். இப்ப நான் ஜாயிண்ட் பி அந்த ஜாயிண்ட் பிய தான் எடுக்க போறேன். அப்ப ஜாயிண்ட் பில என்ன செய்ய போறேன்னா, சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டூ 0ன்னு எடுக்க போறேன். அதாவது ஈக்விலிபிரியம் கண்டிஷன் படி. அப்ப அந்த இடத்துல சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டூ 0ன்னா, எனக்கு இந்த சைடு போகக்கூடிய இது மொமெண்ட் என்ன? அது மொமெண்ட் B to A பிளஸ் இந்த சைடு போகக்கூடிய மொமெண்ட். அதாவது M B to C. இது 2யும் கூட்டினா நமக்கு 0ன்னு வரும். இதான் விஷயம். ஓகே. அதுக்கடுத்து இது ஒரு கண்டிஷன். அதுக்கடுத்து வேற மொமெண்ட் என்ன இருக்குன்னா, இதுல இந்த இருக்குல்ல எண்ட்ல. அப்ப இதையும் நான் 0க்கு ஈக்குவல் போடுறேன். M C to B வந்து எனக்கு 0 வரும்னு நான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இங்க சிம்பிளி சப்போர்ட்ல கண்டிப்பா தீட்டாங்கிறது எப்படி இருக்கும்? சார் மொமெண்ட்ங்கிறது என்ன இருக்கும்? தீட்டாக்கு வேல்யூ கிடைக்கும் சிம்பிளி சப்போர்ட்ல. மொமெண்ட்ங்கிறது என்ன இருக்கும்? 0வா இருக்கும். 0 சிம்பிளி சார். சப்போர்ட் 0 பெண்டிங் சார். மொமெண்ட் எடுக்காது தானே? ஓகே. அப்ப நான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா, அதுக்கடுத்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா, M C to B ஈக்குவல் டூ 0 அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்ப இது 1. இது 1. இது 2. இப்ப நான் 1ல மேல ஈக்குவேஷன் என்ன குடுத்திருக்கேன் பாருங்க. M B to A மெம்பர், M B C to B to C மெம்பர். மொமெண்ட் M B to Aங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஞாபகம் வச்சுக்கிருங்க. M B to Aங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 2. என்ன இருக்கு? 20 பிளஸ் EA என்று தீட்டா Pன்றது. அதை எழுதுங்க சார் அப்படியே. 20 பிளஸ் EA இன்டு தீட்டா P. அப்ப இது 1க்கு எழுதுறேன். அதாவது கேஸ் 1. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, மொமெண்ட் B to A மெம்பரை பிளஸ் மொமெண்ட் B to C மெம்பரோட கூட்டும் பொழுது ஈக்குவல் டு 0ன்னு வரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க ஈக்குவல் டு 0ன்னு வரணும் கொடுக்கல.
ஈக்குவல் டு 0 அப்படின்னு கண்டிஷன் குடுத்துருக்காங்க. ஒரு அன்பேலன்சிங்கா இருக்கக்கூடிய மொமெண்ட்ட நீங்க பேலன்சிங் பண்ணீங்கன்னா 0 வரும் அப்படிங்கிற கண்டிஷன்ல குடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சா தான் தெரியும் நமக்கு. ஓகே. அப்ப இதுக்கு இப்ப தான் மேல பார்த்தோம். என்ன வந்துச்சு? 20 பிளஸ் EI தீட்டா Bன்னு வந்திருக்கு ஈக்குவேஷன். சார் இதுதானே மேல பார்த்தோம். ஓகேவா? ஓகே. எஸ் சார். அடுத்து மொமெண்ட் B2C மெம்பருக்கு என்ன ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் சார். B2Cக்கு என்னன்னா இந்த கண்டுபிடிச்சிருக்கேன் -30 4/3 என்ன இருக்கு? EI தீட்டா P 2/3 EI தீட்டா Cன்னு இருக்கு. அப்ப அந்த 3வது ஈக்குவேஷன் எடுத்து இந்த இடத்துல இது பண்ணுங்க. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்னா அதாவது -30 அப்ப இந்த பிளஸ் எடுத்துருங்க. அப்ப மைனஸ் ஆயிரும். அப்ப -30 பிளஸ் 4/3 EI தீட்டா B. அப்படி நோட்ட பாருங்க. மேல என்ன எழுதியிருக்கோம்னு. பிளஸ் 2/3 EI தீட்டா C. C = 0. இப்ப இது எழுதிட்டேன். இது என்ன சுருக்க முடியுமானா சுருக்க முடியும். என்ன சுருக்க முடியும்னா, இங்க +20 இருக்கு. இங்க -30 இருக்கு. அப்ப வேல்யூ என்ன சார் வரும்? -10 வருமா? ஓகே தானே? ஓகே. அப்ப அந்த -10 இந்த ஈக்குவல்டுக்கு அங்கிட்டு போனா என்ன ஆகும்? ஈக்குவல்டுக்கு அங்கிட்டு போனா என்ன வரும்? -10ங்கிறது +10 ஆயிருமா? ஓகே. இப்ப நான் ஒரு வேல்யூ முடிச்சுட்டேன். என்னோட ரைட் ஹேண்ட் சைடுல எழுதிட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மீதி என்ன இருக்கும்? இங்க EI தீட்டா P இருக்கு. இங்க 4/3 EI தீட்டா Pன்னு இருக்கு. இந்த 4/3 அடிச்சா என்ன சார் வேல்யூ வரும்? எனிஒன்? 4 3ஆல அடிச்சா என்ன வரும்? 1.33ன்னு வருமா? கரெக்ட் தானே? அப்ப இது EI தீட்டா P, இது EI தீட்டா P. அப்ப இந்த 1 பிளஸ் 1.33 இத கூட்டினா என்ன சார் வரும் உங்களுக்கு? 2.33ன்னு வருமா? சார் ஓகே தானே? அப்ப 2.33 EI தீட்டா Pன்னு வந்துருச்சு. ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க. ரிமைனிங் என்ன இருக்குன்னா 2/3 EI தீட்டா Cன்னு இருக்கு. அப்ப 2 3ஆல அடிச்சா என்ன சார் வரும்? 0.666ன்னு போயிட்டே இருக்கும். அப்ப லாஸ்ட் டைம் 5ஓட கூட இருக்கிறதுனால இவரு குடுத்தா 7ன்னு ஆயிரும். அப்ப என்ன வரும்? பிளஸ் 0.667 EI தீட்டா Cங்கிறது வரும். எல்லாருக்கும் புரியுதா நான் எழுதியிருக்கிறது? ஓகே தானே? ஓகே. ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வைக்கிறேன். சார் ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வைக்கிறேன். அதுக்கு என்ன கொடுத்திருக்கோம்? ரெண்டாவது கேஸ். அதாவது மொமெண்ட் C2B மெம்பர்ல 0ன்னு கொடுத்திருக்கேன். அப்ப கேஸ் நம்பர் 2ன்னு எழுதிக்கிறேங்க. கேஸ் நம்பர் 2. அதாவது மொமெண்ட் C2B வந்து 0. இந்த M C2B மெம்பர்ல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இங்க இருக்கு. +30 பிளஸ் 4/3 EI தீட்டா C பிளஸ் 2/3 EI தீட்டா B கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப அந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதுங்க. அதாவது MCB ஈக்குவல் டு 0. அப்ப MCB என்ன வேல்யூ எழுத போறேன் அப்படின்னா மேல பார்த்திருப்பீங்கல்ல. அதாவது 30 பிளஸ் 4/3 EI தீட்டா C பிளஸ் 2/3 EI தீட்டா B ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 6. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, என்னோட ஈக்குவேஷன் 5 இருக்கு தெரியுமா? 5ல என்ன இருக்கு? EI தீட்டா P இருக்கு. 6ல என்ன இருக்கு? EI தீட்டா P இருக்கு. எனக்கு 5ல என்ன இருக்கு? EI தீட்டா C இருக்கு. அப்ப 6ல என்ன இருக்கு? EI தீட்டா C இருக்கு. இப்ப இத சால்வ் பண்ண முடியுமா? சால்வ் பண்ண முடியாதா? அதாவது ஒரு ஈக்குவேஷன் அதாவது நமக்கு தெரியாத அன்னோன்ஸ் 2. இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் 2. இப்ப சால்வ் பண்ண முடியுமா? சால்வ் பண்ண முடியாதா சார்? சார் ஒரு ஈக்குவேஷன் இருந்து 2 அன்னோன்ஸ் தெரியாத வெளி 2 இருந்தா தான் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. அப்ப தீட்டா பிங்கிற ஒரு தீட்டா பி, தீட்டா சிங்கிற 2 அன்னோன் இருக்கு. அத சால்வ் பண்றதுக்கான 2 ஈக்குவேஷன் இருக்கு. இப்ப நம்மளால சால்வ் பண்ண முடியுமா? சால்வ் பண்ண முடியாதா? சார் சொல்லுங்க. முடியுங்க சார். முடியும். அவ்வளவுதான். அப்ப இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, இத சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன் எப்படி வச்சுக்கலாம்? சுருக்கிக்கலாம். இந்த 30 இங்கிட்டு போச்சுன்னா -30. அப்ப இந்த 4/3 அடிச்சா எவ்வளவு வரும்? 1.33ன்னு வருமா? EI தீட்டா C பிளஸ் 2/3 பண்ணா 0.667ன்னு வரும். EI தீட்டா Pன்னு வரும். ஈக்குவல் டு இந்த +30 இங்கிட்டு போச்சுன்னா -30. இப்ப இதே 7வது ஈக்குவேஷன் வச்சுக்கிடுங்க. இப்ப இந்த 5வது ஈக்குவேஷன் 7வது ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்ப அடுத்து போற பாருங்க. அப்ப ஈக்குவேஷன் 5 அண்ட் 7. அப்ப இத வச்சு நான் பார்க்கும் பொழுது எனக்கு 5வது ஈக்குவேஷன் என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா அதாவது 2. கால்குலேட்டர் இல்லாம போட முடியாது. நான் ஆக்சிஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். EI
theta b plus 0.667 ei theta c. ei theta c is equal to 10. இது எந்த ஈக்குவேஷன்? 5வது ஈக்குவேஷன். அதே 7வது ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம theta b வர மாதிரி எழுதுற இடத்துல அது 7வது ஈக்குவேஷனை, அப்ப 0.667 ei theta b plus 1.33 சாரி 33 ei theta c equal to -30. இப்ப நல்லா கவனிங்க, நான் ஸ்ட்ரெயிட்டா எழுதிடுறேன், கால்குலேட்டர் வச்சு தான் போட முடியும். அதாவது இப்ப நான் இதை கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ண போறேன்னா, நல்லா கவனிங்க, இப்ப நான் இந்த டேர்மை கேன்சல் பண்ணணும், இந்த ei theta b கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, சார் நான் சொல்றேன் ஜஸ்ட் பாருங்க, நான் ஸ்ட்ரெயிட்டா நான் எழுதிடுவேன். அதாவது இப்ப இந்த டேர்ம்ல நல்லா கவனிங்க, இந்த டேர்ம்ல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, எனக்கு இந்த 0.667 இருக்கு தெரியுமா, இதோட வேல்யூவும் மேல இருக்கக்கூடிய வேல்யூ ஈக்குவலா இருக்கும். அதுக்கு நான் என்ன செய்யணும் சார்? என்ன சார் செய்யணும்? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எப்படி மாடிஃபை பண்றது? எனி ஒன் சொல்லுங்க, ரெண்டு ஈக்குவேஷன் எப்படி மாடிஃபை பண்றது? சார் பேசுறது கேக்குது ஆடிபிளா? சார் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்டு 2 சார். என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்டு 2 சார். ஓகே. என்ன சார்? அப்ப ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கலாங்க சார். ஓகே. இப்போ இத 2 ஆல பெருக்குனா இந்த இடத்துல என்ன சார் ஆகும்? எனக்கு 0.667 2 ஆல பெருக்குங்க. 7 2 14 1 6 2 12 1 13 மீதி 1 இருக்கு. 6 2 12 13. அப்ப 1.334 வருது. இங்க 1.33 இருக்கு. கரெக்ட்டா தானே? இந்த புள்ளிக்கு எடுத்து 2 டிஜிட் எடுங்க. எல்லாரும் புரியுதா? சார். அப்ப 5வது ஈக்குவேஷன் அடிக்கலாம். இல்ல சார் இப்படின்னா எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க வரல சார் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இந்த 0.667 இந்த டைம் ei அடிக்கப்பட முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த 0.667 ஓட மேல 2.33 பெருக்குங்க. இந்த 2.33 ஓட 0.667 பெருக்குங்க. அப்படி பண்ணா இந்த டைம் அடிச்சிடலாம். ஆனா இது என்ன பிரச்சனைனா, இந்த சைடு பெருக்கும்போது பெருசா பிராக்ஷன்ல இருக்கு 0.667 பிராக்ஷன்ல வேல்யூ பெருசா வரும். இங்க பிரச்சனை இல்ல. அது மாதிரி இங்க வந்து 2.33 பெருக்கும்போது பிராக்ஷன்ல பெருசா வரும். அது ஒரு சின்ன பிரச்சனை தான். இப்ப இங்க ரெண்டாவது நீங்க அடிச்சிட்டீங்கன்னா, இப்ப வெட்டிட்டீங்கன்னா இங்க வந்து எப்படி ஆயிரும் அப்படின்னா, ஈக்குவேஷன் கீழே எழுதுறேன். அதாவது என்னுடைய 5வது ஈக்குவேஷனை நான் என்ன செய்யணும் அப்படின்னா 2ஆல பெருக்கிறேன். சார் மார்னிங் கிளாஸ்ல அடுத்து என்ன மூவ் பண்ண போறேன்னு சொன்னேன். நாளைக்கு கிளாஸ் பாத்தீங்களா? காலைல வராதவங்க என்ன சொல்றேன்னு புரிஞ்சுச்சா? அதாவது இந்த ஸ்லோப் அண்ட் ட்ரிப்ளெக்ஸை நடத்திட்டு உங்களுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய அது அந்த ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸோட பேசிக்னு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பேன். ஃபோர்ஸ் மெத்தட், டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட். அதுக்கடுத்து ட்ரெஸ்ஸஸ் ஆல்ரெடி நான் எஸ்ஓஎம்ல நடத்திட்டேன். அதை தவிர்த்து இங்க என்ன பார்க்கணும், ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் ஒரே மாதிரி தான் வரும். அது எல்லாத்தையும் இந்த கிளாஸ்ல முடிச்சிருவேன். இதோட முடிச்சுட்டு உங்களுக்கு டிப்ளமோ லெவலில் எவ்வளவு சிலபஸ் முடிச்சிருக்குன்னா 85% முடிச்சிருக்கும். மீதி 15% என்ன சார் அப்படின்னா, 5% வந்து ரீட்டைனிங் வாலும், 10% என்னன்னா ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி, கைனடிக் இன்டிடெர்மினசி. சார் என்ன சொல்றது புரியுதா? டிப்ளமோ லெவலுக்கு சொன்னேன், புரியுதா இருக்கேன்? அதே டிகிரி லெவலுக்கு 25% முடிச்சிருக்கோம். 25% என்ன சார்னா, அவங்களுக்கு சொன்ன அந்த 15%ஓட 15% இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, ஆர்ச்சஸ் அண்ட் கேபிள், ஸ்டிப்னஸ், ஐஎல்டி 3 இது இருக்கும். சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்ப இதை இந்த செஷனோட நான் என்ன செய்வேன், உங்களுக்கு 85%, உங்களுக்கு 70%. இதை ஹோல்டு பண்ணி வச்சுட்டு நாளைக்கு சண்டே வீக்கெண்ட் லீவ் இருக்கும். ஓகேவா? இந்த வாரம் லீவ் இருக்கும். பொங்கலுக்கு லீவ் இருக்கான்னா எனக்கு தெரியல. காலைல ஈவினிங் வரதுனால செஷன் லீவ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. நான் நாளையிலேருந்து சர்வேரி எக்ஸாமுக்கு முதல் நாள் ஒரு நாள் விட்டுருங்க. அதுக்குள்ள ஒரு 15 செஷன் போட்டு சர்வே சிலபஸை முடிக்க பார்ப்பேன். சார் என்ன சார் புரியுது உங்களுக்கு? நான் சர்வே சிலபஸ் சர்வே எக்ஸாம்பிள் நடத்தி கொடுக்கல, நான் இங்க சிலபஸ்ல நடத்த போறேன். தேதி லெவலுக்கும் டிப்ளமோ லெவலுக்கும் நடத்த போறேன். அதான் உங்களுக்கு இது மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். சார் என்ன சார் புரியுதா உங்களுக்கு? அப்ப 15 செஷன்ல நான் முடிச்சு கொடுத்துறேன். நான் மார்னிங் தான் பேசுறேன். நான் 15 செஷன்ல முடிச்சிடறேன். உங்களுக்கு அதே சிலபஸ் தான் இருக்கும். டிப்ளமோ படிக்கக்கூடியவங்களுக்கும் டிகிரி லெவலில் படிக்கக்கூடியவங்களுக்கும் இப்போ ஒரு சப்ஜெக்ட் முடிச்ச மாதிரி ஆயிரும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மாதிரி இருக்கும். அதனால 15 அதுல வந்து உங்களுக்கு சர்வேர் எக்ஸாம் போறீங்கன்னா 2 அடிஷனலா படிக்கணும். இன்ஜினியரிங் டிராயிங் வந்து யூனிட் 1 2 அடிஷனலா படிக்கணும். அதே வந்து நீங்க வந்து டார்சன் சிலபஸ் படிக்கிறீங்கன்னா அது 2 பேப்பரும் சேர்த்து ரோட் இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற இதெல்லாம் அதுல கவர் ஆயிரும். என்ன சார் புரியுதா சார் உங்களுக்கு? ஓகே ஓகே. இப்ப 5
5வது ஈக்குவேஷனை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா 2ஆல பெருக்கிறேன். அப்படின்னா 15 சீசனா பாத்துக்கிடுங்க. அடுத்து ஒரு 7 நாள் இல்ல 6 நாள்ல சில நாளைக்கு 3 சீசன் வரும். 6 நாள்ல என்ன செய்வோம்னா முடிக்க போறோம்னு அர்த்தம். சர்வே சப்ஜெக்ட் 3ஆவது யூனிட். ஓகே. அதை முடிச்சுட்டு இதில் உள்ள 15% டிப்ளமோல இருக்கும். அவங்களுக்கு வந்து 30% டிகிரி வரைக்கும் நடத்துறேன். ஓகே. இது பண்ண என்ன வரும்னா இதுல 2ஆல பெருக்கினா என்ன வரும்? 4.66 EI தீட்டா பின்னு வரும். பிளஸ் இங்கே பண்ணா 1.33 EI தீட்டா சின்னு கிடைக்கும். இங்கே என்ன வரும்? 20ன்னு கிடைக்கும். அதுக்கடுத்து இங்க கீழே அப்படியே வச்சுக்கணும். 0.667 EI தீட்டா பி பிளஸ் இங்க என்ன வரும்? 1.33 EI தீட்டா சி ஈக்குவல் டு -30. சார் புரியுது அது வரையும்? ஓகே தானே? இப்போ இதுல எது சார் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா இதுல மைனஸ் உள்ளக்குள்ள பெருக்குங்க. இங்க மைனஸ் பெருக்குங்க. இங்க பிளஸ் இருக்கு மைனஸ் பெருக்குங்க. மைனஸ் இங்க பெருக்கும்போது மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? இங்க பிளஸ் ஆயிருமா? ஓகே. அப்ப இந்த டைம் கேன்சல் ஆயிருமா? பிளஸ் 1.33 மைனஸ் 1.33 இதாயிருமா? கேன்சல் ஆயிருமா? சார் புரியுதா? எஸ் சார். சார் இது 4.66 எப்படி இருக்கும்? 0 இருக்கும். அப்ப இதை வந்து என்ன வரும்? அதாவது இங்க இருந்து ஒரு கணக்கு கொடுத்தா 10 10ல 7 போச்சுன்னா 3. அப்ப இங்க எத்தனை இருக்கு? 5 இருக்கும். இங்க கொடுத்தா 15 6 போச்சுன்னா 9. அப்ப இங்க இருக்கு 5 இருக்கும். இங்க 15 15 6 போச்சுன்னா 9. அப்ப இங்க இருக்கு 3 இருக்கும். அப்ப 3.993 EI தீட்டா பி. அதுக்கு அடுத்து சீக்வல் டு பிளஸ் 30 பிளஸ் 20 50ன்னு ஆயிரும். அப்ப EI தீட்டா பி ஈக்குவல் டு 50 வகுத்தல் 3.993 3.993 4 நீங்க ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? எஸ் சார். ஓகே. 4 ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. 4 ரவுண்ட் பண்ணா எவ்வளவு வரும்? நமக்கு 12 பேஜ் வருமா? 12 பேஜ் தானே. 50ல பாதி 12 4னா 4 வச்சோம்னா 4 பூஜ்ஜியம் பிரிச்சோம்னா 12 பேஜ் 25 மீதி 12 பேஜ் 25 25 20 போட்டா 50. அப்ப 3.993 வைக்கிறதுனால இந்த வேல்யூ எப்படி வருதுன்னா ஏ தீட்டா பி ஈக்குவல் டு 12.5 அதோட இன்னொரு 5 வரும். ஏன்னா இது பிராக்ஷன்ல இருக்கிறதுனால கண்டுபிடிச்சிங்கன்னா. அப்ப இதே மாதிரி இந்த வந்த 12.5 நீங்க ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன்ல போடுங்க. அதாவது நீங்க இப்ப இந்த ஈக்குவேஷன்ல போடுறீங்க. ஓகே. இங்க பெருக்குனதுல போடக்கூடாது எப்பயுமே. இப்படி போட கரெக்டா தான் வரும். இப்ப இந்த ஈக்குவேஷன்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க. 5வது ஈக்குவேஷன்ல 2.33 EI தீட்டா பி பிளஸ் 0.667 EI தீட்டா சி ஈக்குவல் 10 இருக்கு. இதுல இந்த EI தீட்டா பிக்கு பதிலா அந்த 12.5 போடுறீங்க. அதை போட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சுன்னா EI தீட்டா சியோட விலை கிடைக்கும். சார் புரியுதா? ஓகே தானே? ஓகே. எஸ் அப்ப சார். ஈக்குவேஷன் 5. அப்ப ஈக்குவேஷன் 5 என்ன? 2.33 EI theta B plus 0.667 EI theta C equal to 10. இப்போ எனக்கு EI theta B வரையும் 12.5 இப்போ தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ 2.33 into 12.55 plus 0.667 EI theta C equal to 10. அப்போ இது ரெண்டையும் பெருக்குனா ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ இங்கிட்டு கொண்டு போனா மைனஸ்ல வரும். 10 மைனஸ்னு வரும். அப்ப இங்க 0.667 EI theta C கிடைக்கும். இங்கிட்டு ஒரு வேல்யூ இருக்கும். அப்ப EI theta C வச்சுக்கிட்டா இந்த வேல்யூ டிவைடட் பை 0.667 கீழே போகும். பண்ணீங்கன்னா கடைசியா வந்து EI theta C க்கான வேல்யூ கிடைக்கும். அத நான் இப்ப இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டா எழுதணும். ஸ்ட்ரெயிட்டா எழுத போறேன். எவ்வளவு வந்திருக்கும் வேல்யூ அப்படின்னா -28.85 கிடைச்சு. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும் சார். இந்த இடம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப எனக்கு EI theta B கிடைச்சிருக்கு, EI theta C கிடைச்சிருச்சு. இப்ப EI theta B இருந்து theta B என்ன சார் அர்த்தம்? EI into theta B equal to சோபாலன் கவனிக்கிறீங்களா? எஸ் சார். ஓகே. இப்போ எனக்கு theta B வேணும். அப்ப theta B வேணும்னா இந்த சைடு 12.55 இருக்கு. EI பெருக்கல் இருக்கு. அது இங்கிட்ட வந்துச்சுன்னா என்ன சார் ஆகும்? வகுத்தல தானே வரும். ஓகே. அடுத்து EI into theta C ஓட வேல்யூ இப்பதான் பார்த்தோம். -28.85. அப்ப theta C equal to -28.85 அப்ப இங்க வரும்போது EI வகுத்தல வரும். சார் இதுவரை புரியுதா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் இதுவரை புரியுதா? ஓகே தானே? இதுவரை புரியுதா? இல்ல எது ஸ்டெப் டவுட் இருக்கானது சொல்லுங்க எனக்கு. ஓகே. அப்ப புரியுதுங்க theta சார். B theta C ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு சார். நான் என்ன சொன்னேன்? theta B theta C கண்டுபிடிக்கிறதுக்கு கால்குலேட்டரோட உதவி தேவைப்படும் அப்படின்னு நான் சொன்னேன்.
அப்ப இதை கண்டுபிடிக்கிறது வச்சு நம்ம பிரிக்கி போடுறது எவ்வளவு சிக்கலா இருக்கு அடிச்சு போடுறதுக்கு. ஆனா உங்களுக்கு ஏன் நடத்துறீங்கன்னா ஒரு வேலை ஃபியூச்சர்ல இப்பதான் கொஸ்டின்ஸ் ரொம்ப வேக கேட்கறாங்க. டிப்ளமோ லெவலுக்கே ஏஇ லெவல்ல கேட்கறாங்க ப்ராப்ளம்னா. முனிசிபாலிட்டி எக்ஸாம் பார்த்துருப்பீங்க. இப்ப அடுத்த 3000 வேகன்சி வருதுன்னா மறுபடியும் கொஸ்டின் அப்படிதான் இருக்கு அன்ஐடென்டிட்டி இருக்கும்போது. அப்ப ஃபியூச்சர்ல உங்களால சால்வ் பண்ற மாதிரி டீட்டா சி வேலைலாம் அப்ளை பண்ணி மொமெண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரியோட கொஸ்டின் இருக்கலாம். ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்ப இப்ப என்ன செய்ய போறேன்னா மொமெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். இந்த மொமெண்ட் கண்டுபிடிக்கிறது தான் ஈக்குவேஷன் எழுதியிருக்கும். எதுக்கு எழுதணும் ஃபர்ஸ்ட் எம் ஏ டு பிக்கு ஈக்குவேஷன் 1 எழுதணும். அப்ப இந்த தீட்டா பிக்கு பதிலா அதோட வேல்யூ அப்ளை பண்ணா இங்க எம்ஏபிக்கான மொமெண்ட் கிடைச்சிருமா சார்? என்ன சொல்றது புரியுதா சார் உங்களுக்கு? கிடைச்சதானே? சார் அதே மாதிரி எம்பி2ஏக்கு பதிலா இந்த தீட்டா பிக்கு பதிலா வேல்யூ அப்ளை பண்ணா எனக்கு எம்பி2ஏ ஆன மொமெண்ட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் வாங்க. பி2சில இருக்கக்கூடிய மொமெண்ட்டுக்கு எனக்கு இந்த தீட்டா பிக்கு பதிலா வேல்யூ அப்ளை பண்ணணும், தீட்டா சி பதிலா வேல்யூ அப்ளை பண்ணணும். அப்ப எனக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. அதே மாதிரி எம்சிடிபிக்கு தீட்டா சிக்கு பதிலா வேல்யூயும் தீட்டா பிக்கு பதிலா வேல்யூ அப்ளை பண்ணாலும் எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான், எல்லாமே கண்டுபிடிச்சாச்சுன்னு அர்த்தம் இது மூலமா. அப்ப அடுத்த ஸ்டெப், லாஸ்ட் ஸ்டெப் நம்பர் 4 என்னன்னா ஃபைனல் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப ஸ்டெப் நம்பர் 4 என்ன? ஃபைனல் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, எழுதிக்கிறேங்க. ஸ்டெப் நம்பர் 4 அதாவது ஃபைனல் மொமெண்ட். ஓகே, மேல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் ஒவ்வொன்றா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1. அப்ப 1 எழுதுனா 1 என்ன? எம் ஏ டு பி. இதுக்கான இது என்ன கிடைச்சிருந்துச்சு? -20 பிளஸ் 0.5 இஐ தீட்டா பின்னு கிடைச்சிருந்துச்சு. இப்ப -20 பிளஸ் 0.5 இன்டு இஐ எப்படி வச்சுக்கிறேங்க, இன்டு தீட்டா பிக்கு வேல்யூ என்ன சார்? இங்க தீட்டா பிக்கு வேல்யூ என்ன? 12.55 இஐ, அதாவது 12.55 இஐ. இப்ப இந்த இஐயும் இந்த இஐயும் கேன்சல் ஆயிரும். அப்ப -20 பிளஸ் 0.5 இன்டு 12.55 இருக்கு. அப்ப -20 அந்த 0.5 12.55 எவ்வளவு உங்களுக்கு இது பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு வெளியே வரும்? 6.275 கிடைக்குமா? ஓகே தானே? அப்படிதான் சார் கிடைக்கும். இல்ல மாத்த சொல்றேன். சார் ஓகே, கரெக்ட் தான் 6.275 கிடைக்கும். அப்ப இங்க -20 பிளஸ் 6.275. அப்ப இது பண்ண எவ்வளவு வரும்னா -13.72 9 km/m கிடைக்கும். அப்ப ஏ டு பி மெம்பருக்கான ஃபைனல் மொமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. சார் புரியுதா இருக்கு? சார் ஓகேவா? இததான் எக்ஸாம் கேட்கறது கஷ்டம்னு நான் சொன்னேன். இதுவரை அப் டு 2024 எண்டு வரை எக்ஸாம் நடந்தது வரை இதுதான் கேட்டா கஷ்டம்னு நான் சொன்னேன். அதனால ஈக்குவேஷனோட உங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். தீட்டா சி தீட்டா பி வேல்யூ கண்டுபிடிக்காமையே ஈக்குவேஷனோட நீங்க எடுத்துக்கிறேன்னா இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஒரு ஃபியூச்சர்ல கேட்டாங்கன்னா தீட்டா பி தீட்டா சி ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி கொடுத்து கேட்கலாம். அங்க போய் நம்ம என்ன சார் 14வது கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க, இது எப்படி எக்ஸாம் கேட்பாங்கன்னா நீங்க பழைய கொஸ்டின் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு ப்ராப்ளம் பண்ணா அப்படிதானே கேட்கறாங்க சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அப்ப நம்ம என்ன செய்வோம், திருப்பி பார்த்ததுனால டக்குனு அந்த ஈக்குவேஷன் எழுதி வந்துருவோம். ஓகே, இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்னா இதே மாதிரி கண்டுபிடிக்கிறோம். இப்ப இதே மாதிரி எடுத்தோம்னா ஏ டு பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பிடி. இப்ப நான் ஸ்பீடா போயிடுறேன். பிடி. அப்ப இதுக்கான ஈக்குவேஷன் பேர் என்ன பாத்தீங்க? 20 பிளஸ் இஐ தீட்டா பி. அப்ப 20 பிளஸ் இஐ தீட்டா பி உங்களுக்கு தெரியும் 12.55 டிவைட் பை இஐ. அப்ப இது ரெண்டு இது கேன்சல் ஆயிடலாம். அப்ப பிளஸ் 20 பிளஸ் 12.55. அப்ப என்ன வரும்? ஸ்ட்ரெயிட்டா வந்துருச்சு 32.55 km/m. அப்ப இதான் மொமெண்ட் பி டு ஏ மெம்பர்ல. சார் புரியுதா? அடுத்து மூவ் பண்ணலாமா? ஓகே, அடுத்து பிசி டு மெம்பர். அதாவது என்னோட மெம்பர் ஏ டு பில எம் ஏ டு பியும் கண்டுபிடிச்சிட்டேன், எம் பி டு ஏவும் கண்டுபிடிச்சிட்டேன். மேல ரெண்டு லைன். இப்ப அடுத்து என்ன, இந்த சைடு ஒரு மெம்பர் இருந்துச்சுல, இப்ப இது பி இது சி. அப்ப எம் பி டு சி கண்டுபிடிக்கணும், அடுத்து எம் சி டு பி கண்டுபிடிக்கணும். ஓகே, அது கண்டுபிடிச்சா எல்லாமே கண்டுபிடிச்சாச்சுன்னு அர்த்தம். அப்ப அடுத்து எம் பி டு சி அதுக்கான ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சு எடுத்த மேல அப்படின்னா -30 பிளஸ் 4/3 இஐ தீட்டா பி பிளஸ் 2/3 இஐ
தீட்டா சி இப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப -30 பிளஸ் 4/3 EI தீட்டா பிக்கு பதிலா 12.55 வகுத்தல் EA பிளஸ் 2/3 EI தீட்டா சிக்கு பதிலா என்ன வேல்யூ வந்துச்சு? தீட்டா சிக்கு பதிலா இங்க -28.85 EA. அப்ப -28.85 வகுத்தல் EA. அப்ப இந்த EA கேன்சல் ஆயிரும், இந்த EA கேன்சல் ஆயிரும். அப்ப எல்லாத்தையும் நீங்க சால்வ் அவுட் பண்றீங்க MBCக்கு அப்படின்னா உங்களுக்கு இங்க -30 இருக்கும் பிளஸ் 4/3 இன்ட்டு 12.55 இதெல்லாம் பெருக்கிறீங்க. இந்த மூணுக்குமே இந்த 12 கிடைக்கும். 4 12. அப்ப 4.18 இருக்கும் இந்த இடத்துல. ஓகே. அப்ப அதை வந்து இது 4ஓட பெருக்கணும் அப்படின்னா எவ்வளவு கிடைக்குன்னா 16.73 கிடைக்கும். அதுக்கு 2/3 -28.85. அப்ப இதை நம்ம இது பண்ணோம்னா -19.24 கிடைக்கும். அப்ப இங்க -30 இங்க -19 அப்ப -49.24 அதுல இருந்து +16.7 கழிச்சோம் அப்படின்னா அதாவது -32.52 km/m கிடைக்கும். அதை MB/C. இப்ப ஃபைனல் C/B இதோட முடியுது உங்களுக்கு. அப்ப மொமெண்ட் C/B வேணும் அப்படின்னா அப்ப நீங்க என்ன செய்யணும்? அதே மாதிரி அந்த ஈக்குவேஷன் எடுக்கணும். அப்ப 30 பிளஸ் 4 EI தீட்டா C வகுத்தல் 3 பிளஸ் 2EI தீட்டா B வகுத்தல் 3. அப்ப எழுதிக்கிறீங்க 30 பிளஸ் 4/3 EI தீட்டா C பதிலா -28.85 வகுத்தல் EA பிளஸ் 2EI 2/3 வச்சுக்கிறேன் EI தீட்டா B பதிலா 12.55 வகுத்தல் EA. அப்ப இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம், இந்த E கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ரிமைனிங் இதெல்லாம் நீங்க போட்டீங்க சால்வ் பண்றீங்க அப்படின்னா இங்க 30 இந்த 4/3 -28.85 பண்ணோம்னா -38.46 கிடைக்கும். பிளஸ் இந்த 2 × 12.55 டிவைடட் பை 3 போட்டீங்க அப்படின்னா பிளஸ் 8.37 கிடைக்கும். அப்ப இது எல்லாத்தையும் கூட்டிங்க அப்படின்னா இந்த MCPல இருக்கக்கூடிய மொமெண்ட் 0ன்னு கிடைக்கும். இப்ப இதை வச்சு ஒரு கான்செப்ட் கொஸ்டின் இருக்கு. இப்ப இதுக்கு நீங்க கூட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 0 வரும். ஓகே. இப்ப மேல படத்துக்கு வாங்க. அதாவது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் மார்னிங் கிளாஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். அதாவது எப்பயும் ஜாயிண்டா நீங்க பிக்ஸ்டா தான் எடுத்துக்கிறோம். நீங்க ஜாயிண்ட் எது சார்? சார் இங்க மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஜாயிண்ட் எது? இப்ப ஸ்லோப் மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிக்கக்கூடிய ஜாயிண்ட் எது? B சார். அப்ப B வந்து எப்பயுமே நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா பிக்ஸ்டா தான் எடுத்துக்கணும். இப்ப A ஆல்ரெடி பிக்ஸ்டா இருக்கு. எப்பயும் ஜாயிண்ட் நீங்க பிக்ஸ்டா தான் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டேன். அப்ப எனக்கு மொமெண்ட் கிடைச்சா என்ன சார் வரும்? இங்க இருந்து MA to B கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இங்க இருந்து MB to A கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எனக்கு இங்க பிக்ஸ்னால MB to C யோட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா MC to Bங்கிறது இங்க என்ன சப்போர்ட்? இங்க என்ன சப்போர்ட்? சிம்பிளி சப்போர்ட். அப்ப இங்க சிம்பிளி சப்போர்ட்ல பெண்டிங் பாயிண்ட் என்ன இருக்கும்? 0 சார். இப்ப நான் கண்டுபிடிச்சாலும் ஒரு வேல்யூ என்ன வந்துச்சு பையன்களா? 0 தான வந்துச்சு இப்ப கண்டுபிடிச்சாலும். சார் இப்ப புரியுதா சார் உங்களுக்கு? சார் ஓகேவா? எஸ் சார். இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன்? ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் மெத்தட்ல ஒரு கண்டினியூஸ் பீம் எடுத்து அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். அதே வந்து மார்னிங் என்ன பண்ணிருப்பேன்னா ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கான்செப்ட் சொல்லியிருப்பேன். ஆனா டீடைல்டு அனாலிசிஸ் எது பண்ணிருப்பேன்னா தியரம் 3 மோட்ஸ் எடுத்து பண்ணியிருப்பேன். இப்ப நான் சொன்ன ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ல 2 क्वेश्चन கேட்பாங்க. மஸ்ட்னு சொன்ன போனோமா டிப்ளமோ லெவல்ல 1 ஏஐ லெவல்ல 1. அதை விட உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க +1 கேட்டிருக்காங்க. அது ப்ராப்ளமாவோ இப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்றதே கேட்டிருக்காங்க. சரி ஓகே. இப்ப நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இப்ப இது முடிச்சாச்சு. இப்ப நம்ம இங்க நல்லா கவனிக்கணும். இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம முடிச்சது என்னன்னா கன்சிஸ்டன்சி டிபார்மேஷன் மெத்தட் முடிச்சோம் ப்ராப்பர்ட்டி கண்டிவருக்கு. ரெண்டாவது மொமெண்ட் ஏரியா மெத்தட் மூலமா ஃபிக்ஸ்டு பீம் கண்டிஷன் முடிச்சோம். அதுக்கு அடுத்து என்ன முடிச்சோம் அப்படின்னா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் முடிச்சோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணா தியரம் 3 மூவ்மெண்ட்ஸ் இன்னைக்கு காலைல முடிச்சோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணோம்னா இன்னைக்கு காலைல எண்டில் ஆரம்பிச்சு இப்போ வந்து என்ன முடிச்சிருக்கோம்னா ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 5 மெத்தட் முடிச்சிருக்கோம். அதாவது திரும்பவும் சொல்றேன், இந்த 5 மெத்தடுங்கிறது ஒரு டிப்ளமோ லெவல்ல 80% சிலபஸ். அதே வந்து உங்களுக்கு ஏஐ லெவல்ல 65% சிலபஸ். இப்ப நான் கொடுக்கக்கூடிய அடுத்த டாபிக் என்னன்னா அதாவது ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல டிப்ளமோ லெவல்லயும் சரி ஏஐ லெவல்லயும் சரி ட்ரெஸ்ஸஸ்னே தனியா கொடுத்துருப்பாங்க. இத
பின் ஜாயிண்ட் செக்ஷன்னா இந்த ட்ரெஸ்ஸஸ்ல கிட்டத்தட்ட இதுக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு 90% வந்து அதாவது எஸ்ஓஎம்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் உண்மையிலே ட்ரெஸ்ஸஸ்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் இருக்கு. அதாவது 40% தான் இருக்கும். ஆனா நான் உங்களுக்கு எப்படி நடத்திருப்பேன்னா, ஒரு பெரிய ப்ராப்ளமே எடுத்து சால்வ் பண்ற மாரி காமிச்சிருப்பேன். ஆனா அந்த பெரிய ப்ராப்ளம் எங்க சால்வ் பண்ணியிருப்போம்னா, நம்ம இங்க தான் சால்வ் பண்ணியிருப்போம். எங்க சால்வ் பண்ணியிருப்போம்? ட்ரெஸ்ஸஸ்ன்னு அனாலிசிஸ்ல தான் சால்வ் பண்ணியிருப்போம். ஆனா நான் அதே கண்டுபிடிக்கிறது தான் இங்க குடுத்திருப்பேன். அதாவது நம்ம கான்செப்ட் படி ஜாயிண்ட் நோக்கி போற மாரி எல்லா போர்ஸையும் எடுத்துக்கிறோம்னா, அதுக்கடுத்து டென்ஷன வந்து எப்பயும் பாசிட்டிவ்னு எல்லாரும் எடுத்துக்குவாங்க. அந்த ட்ரெஸ்ஸஸ் ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்காண்டி நீங்க டென்ஷன நெகட்டிவ்னா கம்ப்ரஷன பாசிட்டிவ் எடுத்துக்க சொன்னேன். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்க மைண்ட்ல? சார் புரியுதா? ஓகே தானே? சார் ஆ எஸ் சார். இப்ப அந்த எஸ்ஓஎம்ல பார்த்த ட்ரெஸ்ஸஸ்ல அனாலிசிஸ் எடுத்து நடத்திட்டேன். என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. இப்ப அதுல சொல்லாத விஷயங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ட்ரெஸ்ஸஸ்ல இருக்கும் தெரியுமா அந்த டாபிக்ல? அததான் நான் இப்ப குடுக்க போறேன். அத குடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் டிப்ளோமா லெவல்லயும், ஏஇ லெவல்லயும் திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் செக்ஷன் அனாலிசிஸ்ல நடத்த போறேன். சார் என்ன சார் புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? ஓகே சார். எஸ் சார் ஓகே. இப்ப செக்ஷன் அனாலிசிஸ் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கணும்னா, ஒரு செக்ஷனை எடுத்து அனாலிசிஸ் பண்ண போறோம்னா, அத 2 மெத்தடா பிரிக்கலாம். ஒண்ணு ஃபோர்ஸ் மெத்தட். இன்னொன்னு டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட். ஃபோர்ஸ் மெத்தட்னா என்ன அர்த்தம்னா, அதுல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸையும், ரியாக்ஷனையும் நம்ம கால்குலேட் பண்றது. அதே டிஸ்பிளேஸ்மென்ட்னா உள்ள இருக்கக்கூடிய ஸ்லோப்பையும், டெல்டாவையும் கண்டுபிடிக்கிறது. இதான் பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு நடத்தாம விட்டுருக்கேன். அதாவது ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி, கைனமெட்டிக் இன்டிடெர்மினசி. ஓகே. அத வந்து ஞாபகம் வச்சுக்கிறங்க. அதாவது ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசினா என்னன்னா, அதாவது ஒரு மெம்பர் நல்லா கவனிங்க. ஒரு மெம்பர் எந்த அளவுக்கு ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து அதான் மெம்பர் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஒரு சப்போர்ட் எந்த அளவுக்கு ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அதான் எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. மெம்பர் இருக்கிறது இன்டர்னல் ரியாக்ஷனும், சப்போர்ட் இருக்கிறது எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இப்ப இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு பிக்ஸ்டு சப்போர்ட் இருக்கு அப்படின்னா, அதுல என்னென்ன சார் ரியாக்ஷன் வரும்? ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன், ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன், ஒரு மூமென்ட் ரியாக்ஷன் வரும். மூமெண்ட். அப்ப எக்ஸ்டர்னலா வரக்கூடிய லோட்னால சப்போர்ட்ல கிரியேட் ஆகக்கூடிய இந்த 3 ரியாக்ஷனே நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் சொல்லுவோம். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? சரி ஓகே. இப்ப எஸ் சார் லோடு வந்து மெம்பர்ல ஆக்ட் ஆகுது. அப்ப அந்த மெம்பர்ல வந்து உங்களுக்கு ரியாக்ஷன் கிரியேட் ஆகுது. ஓகே. அப்ப மெம்பர்ல கிரியேட் ஆகும் ரியாக்ஷன்ஸ் வந்து இப்ப ஒரு ரிஜிட் ஜாயிண்டா இருந்துச்சுன்னா நம்ம வந்து எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா மூலம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்ப ட்ரெஸ்ஸஸ் சால்வ் பண்ணும்போது ME equal to 2J minus இது எப்படி சொன்னா அதாவது M plus R equal to 2J. M plus R minus 2J, M plus R minus 3J. ஓகே. அதே பிரேம் ஒரு பிரேம் செக்ஷன் 3M plus R minus 3J. அதே 6M plus R minus 6J. சார் இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ண வேணாம். நான் ஸ்டாட்டிக் இன்டர்வியூஸ் கைனமெட்டிக் இன்டர்வியூஸ் நடத்துவேன். அப்ப இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். ஆனா நான் இப்ப ஒரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அந்த இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இந்த மாதிரியான ஃபார்முலா காலேஜ்லயோ இதுக்கு முன்னாடி நீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தாலோ இதை நீங்க பார்த்துருப்பீங்க எங்கேயாச்சும். சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? இது மாதிரி ஃபார்முலா பார்த்துருக்கீங்க தானே? சார் ஓகே தானே சார்? சார் ஓகே. கண்டிப்பா சிவில் இன்ஜினியரிங்ல பார்த்துருப்பீங்க எங்கேயாச்சும். இது எங்க வந்திருக்குன்னா 2 டைம்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இது வந்து 3 டைம்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இது அதே மாதிரி இது வந்து ஒரு 2 டைம்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இது வந்து 3 டைம்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அதாவது நல்லா கவனிங்க. இது எதுக்கு படிச்சிருப்பீங்கன்னா நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸஸ்க்கு படிச்சிருப்பீங்க. ட்ரெஸ்ஸுக்கு படிச்சிருப்பீங்க. இது வந்து ஒரு பிரேம்டு செக்ஷனுக்கு படிச்சிருப்பீங்க. பிரேமுக்கு படிச்சிருப்பீங்க. ஓகே. இப்ப விஷயம் என்ன அப்படின்னா இது பிரேமுக்கு சொல்லலாம் சார். இது பிரேமுக்கு சொல்லலாம். நான் இங்க வரேன். வெயிட் வர்றேன். இப்ப ஒரு ட்ரெஸ்ஸுங்கிறது எப்படி இருக்கும்? இப்படி ஆக்ட் ஆகும். இதுல லோடு எங்க அப்ளை பண்ணும்? ஒரு ட்ரெஸ்ஸஸ்ல லோடு எங்கே தான் ஆக்ட் ஆகும்? லோடு எங்கே தான் ஆக்ட் ஆகும்? சொல்லுங்க. நடத்துறேனே எஸ்யூஎம்ல. லோடு எப்ப எங்கே தான் ஆக்ட் ஆகும்? ஜாயிண்ட்ல தான் ஆக்ட் ஆகும். என்ன சொல்லுங்க உங்களுக்கு? அப்ப ஜாயிண்ட்ல ஆக்ட் ஆகுறதுனால இந்த மெம்பர்ல என்ன வரும்? இந்த மெம்பர்ல என்ன வரும்? எது வராது? ஒரு ட்ரெஸ்ஸை பொறுத்தவரை
நமக்கு எது வராது? Moment. மொமெண்ட் வராது. ஓகே, moment. ஹரிசாண்டல் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் பத்தி கன்சிடர் பண்ணுவோம். அப்ப இந்த லோட் ஆக்ட் ஆகிறதுனால நான் இதில் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் நான் என்ன செய்வேன்? சம்மேஷனா கன்சர்ன் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0 வச்சு வேல்யூ கண்டுபிடிக்க பார்ப்பேன். இல்ல சம்மேஷனா வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0 வச்சு வேல்யூ கண்டுபிடிக்க பார்ப்பேன். இதெல்லாம் நான் பண்ணேன். எங்கேயாச்சும் சம்மேஷனா மொமெண்ட் ஈக்குவல் 0 வச்சு கண்டுபிடிச்சேனா ஞாபகம் இருக்கா? நான் ட்ரெஸ்ஸஸ் நடத்த எஸ்ஏஎம்ல ஞாபகம் இருக்கு தானே? அப்ப Yes, sir. நல்லா கவனிங்க. அப்ப இந்த செக்ஷனை நான் ஒரு 2D செக்ஷனா கன்சிடர் பண்றேன் அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸஸ்ல நான் எடுக்கக்கூடிய இந்த ஜாயிண்ட், அப்ப அந்த ஜாயிண்ட்ல எவ்வளவு சார் எனக்கு ரியாக்ஷன்ஸ் வரும்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எவ்வளவு வரும்? சொல்லுங்க சார், எவ்வளவு கஷ்டப்பட முடியும்? ஒண்ணு ஹரிசாண்டல் இல்ல வெர்டிகல் தான். அதனால மூவ்மெண்ட் எடுக்காது ஜாயிண்ட். என்ன சொல்ல புரியுது உங்களுக்கு? ஜாயிண்ட் என்ன சார்? ஒரு பின் ஜாயிண்ட் தானே. பின் ஜாயிண்ட் கிஞ்சிரி சப்போர்ட். கிஞ்சிரி சப்போர்ட் என்ன வரும்? மூவ்மெண்ட் ரியாக்ஷன் வராது, ஹரிசாண்டல் வெர்டிகல் வரும். எல்லாருக்கும் புரியுது தானே சார்? ஓகே தானே? Yes, sir. ஓகே. அப்ப இதுல ஹரிசாண்டல் வரும், ஹரிசாண்டல் எக்ஸ், வெர்டிகல் ஒய் வரும். அப்ப இந்த ஜாயிண்ட்ல எத்தனை இருக்கு? ஒரு 2 டிமென்ஷன்ஸ் இருக்கு. எத்தனை இருக்கு? ஃபோர்ஸஸ் எவ்வளவு ஆக்ட் ஆகுது? 2 தானே. 2, sir. ஓகே, அதனாலதான் இந்த ஃபார்முலால இங்க 2 வந்திருக்கு ஜாயிண்ட்க்கு. எல்லாருக்கும் புரியுதா சார் என்ன சொல்றேன்னா? Yes, sir. ஓகே, மெம்பர்ங்கிறது படத்துல ஏன்னா ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அவங்க எத்தனை கொடுக்குறாங்களோ அத்தனை மெம்பர் நீங்க அங்க அந்த கொடுத்துருக்க கிவன் டேட்டால இருக்கக்கூடியது. அதனால வெறும் எம்பி கொடுத்துட்டாங்க ஸ்ட்ரைட்டா. அதுக்கடுத்து இந்த ஆறுங்கிறது இருக்கக்கூடிய அந்த இதை பொறுத்து. அப்ப இங்க நம்பர் ஆஃப் ஈக்குவல் எத்தனை எடுத்துக்கிருவீங்க? ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் 0, வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் 0 எத்தனை எடுத்துக்கிருவீங்க? 20, sir. இது 2 தான் எடுத்துக்கிருவீங்க. அப்ப இது 2, 2 sir. பொறுத்து நீங்க என்ன செய்வீங்க? கிஞ்சிட் சப்போர்ட், ரோலர் சப்போர்ட்லயே பாப்பீங்க ரியாக்ஷன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா. அப்ப இங்க என்ன இருக்கு? ஒரு வெர்டிகல் வரும், ஒரு ஹரிசாண்டல் வரும். இது ரெண்டுமே பாஸ் ஆகுது. இங்க என்ன வரும்? ஒரு வெர்டிகல் வரும். அப்ப இங்க 2 ரியாக்ஷன், இங்க 1 ரியாக்ஷன். அப்ப டோட்டல் ரியாக்ஷன் இங்க எத்தனை வரும்? எத்தனை வரும்? 3 வருமா? 3 வரும். ஓகே. இப்ப ஒரு ட்ரெஸ்ஸஸ் 2 டைம்ஸ்ல இப்படி ஃபார்முலா கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு புரியுதா இருக்கா? சார் ஓகேவா? sir, இதுதான் என்னது? ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினஸுக்கான ஃபார்முலா. எல்லாருக்கும் ஓகே தானே? புரியுதா? Yes, sir. ஓகே. இப்ப அடுத்து என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா இங்க அவங்க 3 டைமென்ஷன் இருக்கு. 3 டைமென்ஷன்லயும் ஒரு ட்ரெஸ்ஸஸ்ல பாயிண்ட் அது ஜாயிண்ட்ல தான் லோட் ஆக்ட் ஆகும். அந்த ஜாயிண்ட் எது இருக்குன்னா ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு வெர்டிகல் ஃபோர்ஸ் இருக்கும். கரெக்ட் தானே சார்? கரெக்ட் தானே? மொமெண்ட் எடுக்காது. ஆனா 3 டைமென்ஷன் வரும்போது மூணாவது வியூல என்ன வரும்? எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன் மாதிரி இன்னொரு டைரக்ஷன் வருமே. என்னது? இஜெட் டைரக்ஷன் வரும். சார் புரியுதா? ஓகே தானே Yes, sir. சார்? sir, அப்ப 3 டைமென்ஷன்னா மொமெண்ட் எடுக்காது, அது உறுதி. ட்ரெஸ்ஸஸ்ல ஜாயிண்ட்ல மொமெண்ட் எடுக்காது, அது 100% கன்ஃபார்ம். ஆனா அந்த ஜாயிண்ட்ல அதான் லோட் ஆயிட் ஆகும். அதை பொறுத்து தான் நமக்கு என்ன வரும்? 3 ஃபோர்ஸ் வரும். எக்ஸை பொறுத்து, ஒய்யை பொறுத்து, இஜெட்டை பொறுத்து. அப்ப ஜாயிண்ட்ல வர ஃபோர்ஸுக்கு எத்தனை 3 டைமென்ஷன் ட்ரெஸ்ல 3 போட்டாச்சா? ஃபார்முலா கரெக்டா இருக்கா? சார் புரியுதா? அப்ப எவ்வளவு மெம்பர் இருக்குன்னு நீங்க தான் பார்க்கணும். எவ்வளவு நம்பர் ஆஃப் ரியாக்ஷனா? சம்மேஷனா வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0, சம்மேஷனா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0ன்னு வச்சு அதுக்கு சம்மேஷனா அந்த ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் அது z ஈக்குவல் 0 அப்படின்னு எக்ஸை பொறுத்து, ஒய்யை பொறுத்து, இஜெட்டை பொறுத்துன்னு நீங்க தான் எடுக்கணும் ரியாக்ஷன்ஸ். சார் ஓகே தானே? எல்லாருக்கும் புரியுதா? டவுட் இல்ல? இதுதான் ஸ்டார்டிங் இன்டிடெர்மினஸ்க்கான ஃபார்முலா 3 டைமென்ஷன்ல. இனிமே இது எங்கேயாச்சும் மறக்குமா ட்ரெஸ்ஸஸ்க்கு? நான் இதை வந்து கான்செப்ட்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, மனப்பாடம் பண்ண சொல்லல. சார் புரியுதா? sir, ஓகே தானே நல்லா இருக்கேன்? ஓகே. Yes, sir. இப்ப இங்க இந்த பிரேம் ஸ்ட்ரக்சர் வா. இப்ப ஒரு பிரேம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கு. நான் சும்மா போட்டு காமிக்கிறேன். இது ஒரு பிரேம் ஸ்ட்ரக்சர். ஓகே. இப்ப இந்த ஸ்ட்ரக்சருக்கு 2 டைமென்ஷன்ல கொடுத்துருக்கேன் வச்சுக்கிறேன். ஓகே. 2 டைமென்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த 2 டைமென்ஷன்ல எனக்கு இந்த ஜாயிண்ட் எவ்வளவு சார் ஆக்ட் ஆகும்? சார் ஒரு பிரேம்டு ஸ்ட்ரக்சர்னா என்ன அர்த்தம்? ஜாயிண்ட்ல ரிஜிட், அது பிரேம்டு ஸ்ட்ரக்சர் ரிஜிட். இது வந்து என்ன கொடுத்துருக்கேன்? பின். இங்கே கிஞ்சிட்டு தான், இங்கே ரோலர் தான். எவ்வளவு வந்தாலும் இதுல கிஞ்சிட்டு ரோலர் தான் கொடுத்துருப்பேன். அப்ப இங்க என்ன கொடுத்தா ரிஜிட், பிக்ஸ்டு. ரிஜிட்னா பிக்ஸ்டு. ஓகே. அப்ப இங்க எத்தனை ரியாக்ஷன் சார் வரும்? பிரேம்டு ஸ்ட்ரக்சர். பிரேம்டு ஸ்ட்ரக்சர் ரிஜிட் தான் கொடுக்க முடியும். எத்தனை வரும்? 2 தான் வருமா? 3, sir. Moment. 3. எப்படி? அதாவது ஒரு கிஞ்ச் சப்போர்ட் ஜாயிண்ட் வந்து கிஞ்சு, அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்? பின் சப்போர்ட்ல உங்களுக்கு மொமெண்ட் வராதுன்னு சொன்னேன். பிக்சல்ல தான் உங்களுக்கு மூணுமே வருமா சார்? என்ன சொல்ல புரியுதா சார் உங்களுக்கு? ஓகே தானே? அப்ப இங்க உள்ள ஜாயிண்ட்ல எத்தனை வரும்? 3 வரும். அப்ப 3 3 டைமென்ஷன்ல. சார் புரியுதா? சார் ஓகே தானே sir, சார்? ஓகே. அது 3 என்ன அப்படின்னா சம்மேஷனா 4 செட் எக்ஸ், சம்மேஷனா 4 செட் ஒய், சம்மேஷனா மொமெண்ட். இது 3 வரும். 1 2 3. ஓகே தானே எல்லாருக்கும்? அடுத்து மூவ் பண்ணலாமா?
எஸ் சார். எஸ் சார் ஓகே. இப்ப அடுத்து மெம்பர். இந்த மெம்பர்ல எத்தனை சார் எடுக்கும்? சொல்லுங்க. மெம்பர் எத்தனை எடுக்கும்? சார் உங்களுக்கு ரிஜிட் ஜாயிண்ட் மெம்பர்ல எத்தனை எடுக்கும்? உங்களுக்கு கர்சானலா வரக்கூடிய கோர்சஸ் இது எடுக்கும், வெட்டிக்கலையும் எடுக்கும், உள்ளுக்குள்ள மொமெண்ட்டே எடுக்கும். ரிஜிட் ஜாயிண்ட் தானே, பிரேம்டு ஸ்ட்ரக்சர் தானே. இப்போ உங்களுக்கு இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பிரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து உங்க வீட்டுல எடுத்துக்கிறேங்க. உங்க வீட்டோட ஒரு வாழை வெட்டி எடுத்தீங்கன்னா உங்க வீட்டு 4 பக்கம் ஒரு பிரேம்டு டைப்ல கொடுத்துருக்காங்க இந்த ரூம்ல. அதுல 4 டைப்ல நான் ஒரு பகுதியை வெட்டி எடுத்தா என்ன இருக்குன்னா, மேல பீம் இருக்கும், இங்க காலம் இருக்கும், நடுவுல வந்து செங்கல் வச்சு வால் கட்டியிருப்பாங்க. என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு? சார் ஓகேவா? அப்ப இந்த பிரேம்டு ஸ்ட்ரக்சர்ல இந்த பீம், இந்த காலம் இததான் நான் இங்க வரைஞ்சிருக்கேன். எல்லாருக்கும் புரியுதா? இது ஃபவுண்டேஷனோட அட்டாச் ஆயிருக்கு ரிஜிட். சார் புரியுதானே? இப்ப ரிஜிட் பிரேம்டு ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு புரியுதா இருக்கான்னு கேட்கல. ஓகேவா? எஸ் சார் எஸ் சார் அப்ப ஒரு வீட்டுல என்ன வரும்? வெர்டிகல் போர்ஷன் இருக்கு, ஹரிசாண்டல் போர்ஷன் இருக்கு, அதுக்கு என்ன இருக்கும்? மொமெண்ட்டும் எடுக்கும், ஃப்ளெக்சர்லயும் எடுக்கும். சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஓகே தானே சார்? எஸ் அப்ப இது என்ன இருக்கும்? 3 எடுக்கும், 3 டைமென்ஷனே எடுக்கும். அப்ப ஃபோர்ஸ் எக்ஸே எடுக்கும், ஃபோர்ஸ் ஒய்யை பொறுத்தே எடுக்கும், மொமெண்ட் பொறுத்தே எடுக்கும். அப்ப அதனாலதான் மெம்பருக்கு 3 இருக்குன்னு நான் போட்டிருக்கேன். சார் எல்லாருக்கும் புரியுதா சார்? டவுட்ல இல்ல. அடுத்து மூவ் பண்ணலாமா? எஸ் சார் ஓகே தானே சார்? ஓகே. அதுக்கு அடுத்து அது 3 டைமென்ஷன் எடுத்தா சார் வரும். 3 டைமென்ஷன் ஜாயிண்ட்ல எத்தனை வரும்? பிக்ஸ் இருக்கு. எத்தனை வரும் உங்களுக்கு? அதாவது 4 செட் எக்ஸ், 4 செட் ஒய், 4 செட் இஜெட்னு ஒன்று வரும். அதுக்கு அடுத்து 4 செட் எம் பொறுத்து எக்ஸ், எம் பொறுத்து ஒய், எம் பொறுத்து இஜெட்னு வரும். எல்லாம் ஈக்குவல் டு 0ன்னு பண்ணுவோம். சார் புரியுதானே? அப்ப ஜாயிண்ட்ல எத்தனை வரும்? இதுல 3, இதுல 3, 6 வந்துருச்சு. அதே மாதிரிதான் மெம்பர் என்ன செய்யும்? மொமெண்ட்ல எக்ஸ் ஒய் ஜெட்னு 3 டைரக்ஷன்ல எடுக்கும். அப்ப 3 வேல்யூ. ஃபோர்ஸ்ல எக்ஸ் ஒய் ஜெட் போட்டு 3லயே எடுக்கும். அப்ப இந்த 6. சார் ஓகே தானே? ஓகே தானே? எஸ் சார் எஸ் சார் அப்ப நல்லா கவனிங்க. நான் இன்னும் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி, கைனடிக் இன்டிடெர்மினசி நான் நடத்தல. ஆனா நீங்க அந்த டாபிக் எடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃபுல்லா நீங்க படிப்பீங்க. இதுதான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்க. ஆனா நான் அதுக்காண்டி இதை நடத்தல. நான் பேசிக் செக்ஷன் அனாலிசிஸ் நடத்துறதுக்காண்டி நான் எடுத்தேன். நான் ஃபோர்ஸ் மெத்தட், டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட் பத்தி சொல்லணும், அதுக்காண்டி எடுத்தேன். இப்போ நான் வந்து ஒன்லி ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி பத்தி தான் பேசிருக்கேன். டிகிரி கைனடிக் இன்டிடெர்மினசி பத்தி பேசுறேன். ஓகே. அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, அப்ப இங்க என்ன பார்த்தோம்? மெம்பர்ல எவ்வளவு ரியாக்ஷன் செயல்படுது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து இந்த ஜாயிண்ட்ல ஒரு ரியாக்ஷன் செயல்படுதுன்னு பார்த்தோம். அதாவது ஜே எப்னு பார்த்தோம். சார் எல்லாரும் புரியுதா உங்களுக்கு? ஓகே தானே? சார் அதுக்கு அடுத்து அதோட சப்போர்ட் ரியாக்ஷன் பார்த்தோம். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். அதாவது என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க சில இடத்துல. கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். அதாவது அதுல இன்டர்னலா எந்த அளவுக்கு இன்டிடெர்மினசி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து எக்ஸ்டர்னலா எவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்னல் என்னன்னா மெம்பர்ல எவ்வளவு ஆக்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து அதோட சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது என்னன்னா ரிலேஷன் ரியாக்ஷன், அதாவது ஜாயிண்ட்ல பாக்குறது. இது ரெண்டையும் நீங்க பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த டோட்டலா உள்ளது கிடைக்கும். டோட்டலா உள்ளது என்ன கிடைக்கும்? மெம்பர்ல உள்ளது, ரிலேஷன் ரியாக்ஷன் சப்போர்ட்ல உள்ளது, சாரி சப்போர்ட் ரியாக்ஷன் உள்ளது, அதுக்கு அடுத்தது இது வந்து ஜாயிண்ட்ல உள்ளது. சார் எல்லாரும் புரியுதுன்னு சொல்றேன். ஓகே தானே? ஓகே. அப்ப ஒரு ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இது மாதிரிதான் ஒரு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே என்ன ஜாயிண்ட் எடுத்துப்பீங்க? பின் ஜாயிண்ட் தானே சார் எடுத்திருக்கோம். Pin பின் joint, ஜாயிண்ட் sir. என்னென்ன கேட்டகரி வரும்? ஹிஞ்ச்டு சப்போர்ட், ரோலர் சப்போர்ட் ரெண்டுமே பின் ஜாயிண்ட் தான். ரிஜிட் ஜாயிண்ட் என்ன வரும்னா ஒரு சப்போர்ட், பிக்ஸ்டு சப்போர்ட்டே வரும். சார் ஓகே தானே? அப்ப எங்கெங்கன்னா நீங்க கொஸ்டின் பேப்பர்ல ஒரு ட்ரெஸ்ஸஸ்ல பின் ஜாயிண்ட் கொடுத்து கேக்குறாங்க, பின் ஜாயிண்ட் வார்த்தை உச்சரிச்சுட்டாங்க அப்படின்னா அது 2 டைமென்ஷனல் செக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க கண்ட மூடிட்டு என்ன செய்யணும்னா m + r - 2j அடிச்சிடணும் ட்ரெஸ்ஸஸ்ல. ஓகேவா சார்? புரியுதா இருக்கேன்? எஸ் எஸ் சார் சார் அதே மாதிரி அவங்க இங்க வந்து ரிஜிட் பிரேம்ல 2 டைமென்ஷன்ல கேக்குறாங்க அப்படின்னா 3m + r - 3j அடிச்சிடணும். அதே வந்து ட்ரெஸ்ஸஸ்ல பின் ஜாயின்ட்ல 3 டைமென்ஷன்ல கேக்குறாங்கன்னா m + r - 3j அடிச்சிடணும். அதே பிரேம்டு செக்ஷன்ல 3 டைமென்ஷன்ல ரிஜிட்ல கேக்குறாங்க. பார்த்து பாருங்க, இங்க பின் வரும், இங்க ரிஜிட்னு வரும். கேக்குறாங்கன்னா 6m + r - 6j அடிச்சிடணும். இது நம்ம இங்க பார்ப்போம். அப்ப இங்க எதுக்கு சார் சொன்னீங்க அப்படின்னா, எனக்கு தேவையானது இந்த டிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பத்தி பார்க்கக்கூடிய இந்த கைனடிக் இன்டிடெர்மினசி. இதுல ஒண்ணு சொல்லிட்டேன். அதுக்கான மொத்தம் 4 ஃபார்முலா கொடுத்துருக்கேன். சார் புரியுதா? நல்லா இருக்கா சார்? ஓகேவா? எஸ் சார் எஸ் சார். அப்ப ரியல் லைஃப்ல நம்ம எத்தனை பார்ப்போம்னா ட்ரெஸ்ஸஸ் பார்ப்போம், பிரேம்டு ஸ்ட்ரக்சர் பார்ப்போம், இன்னொன்னு பீம் பார்ப்போம்.
ஒரு பீம் ஒரு மெம்பர் பத்தி பார்ப்போம். பீமுக்கு என்ன சார் ஃபார்முலா வரும் அப்படின்னா ஆர் மைனஸ் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். அப்ப ஆர் மைனஸ் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்னா அதான் உங்களுக்கு அன்னோன்ஸ் மைனஸ் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். அதாவது லோடே வரல அப்படின்னா இந்த ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் ஒரு 3 டைமென்ஷனுக்கு 3 எடுத்துக்கணும். அது லோடு வருது அப்படின்னா எவ்வளவு எடுத்துக்கணும்? 2 எடுத்துக்கணும். இது நாம இருக்கு தானே, இது ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் தானே உங்களுக்கு. இப்படிதான் இதுல வந்து ஸ்டாட்டிக் இன்ஜினியரிங் கண்டுபிடிக்கணும், டிஎஸ் கண்டுபிடிக்கணும். சார் ஓகேவா? சார் ஓகே தானே? Yes, sir. ஓகே சார். இதை வச்சு தானே உங்களுக்கு நான் சிம்பிளி சப்போர்ட் எப்படி ஒரு டிட்டர்மினன்ட் செக்ஷன் இருந்துச்சு, ஒரு கேண்டிவர் எப்படி இருந்துச்சு, ஒரு ப்ராப்பர் கேண்டிவர் உங்களுக்கு நடத்தும் போது கன்சிஸ்டன்சி பர்மிஷன்ல ஐஎஸ் 1ன்னு வரும். எண்ட்ல ரோலர் சப்போர்ட் இருந்துச்சுன்னா ப்ராப்பர், அது எண்ட்ல வந்து கிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஐஎஸ் 2ன்னு வரும். பிக்சல் சப்போர்ட் வந்தாவே உங்களுக்கு ஐஎஸ் லெவல் 2 தான் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இந்த பார்ப்பா தானே அன்னோன் மைனஸ் ஈக்குவல் ஈக்குவேஷன் தானே சார், புரியுதா? Yes, sir. அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினஸை கைனடிக் இன்டிடெர்மினஸ் ஒரு கொஸ்டின் அவன் கண்டிப்பா கேட்கலாம். அப்ப ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினஸை குழப்பம் இருக்கா உங்களுக்கு? அவன் கொஸ்டின் கேட்டானா 3 டைப் தான் கேட்பான் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்ல. ஒன்னு பீம் கேட்பான், இன்னொன்னு ட்ரெஸ்ஸஸ் கேட்பான், இன்னொன்னு என்ன கேட்பானா உங்களுக்கு பிரேமியர் ஸ்ட்ரக்சர் கேட்பான். இது 3க்கும் எல்லாருக்கும் புரியுதா? யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்ன கேளுங்க சார். புரியுதா? Yes, sir. ஓகே, நான் இதான் டீடைலா நடத்தேன் முன்னாடி. இப்ப ஹைனடிக் இன்டிடெர்மினஸை தேவைப்படும். நான் ஹைனடிக் இன்டிடெர்மினஸை இங்கே பார்முலா வச்சு சொல்லி கொடுப்பேன். ஆனா இங்க எப்படி சொல்ல போறேன்னா பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்றேன். எல்லா ஜாயின்ட்லயும் ரிலேஷன் ரியாக்ஷன்ஸ் எவ்வளவு இருக்கு, அதாவது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒரு பிக்சர் சப்போர்ட்ல டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளவு சார் இருக்கும்? ஒரு பிக்சர் சப்போர்ட்ல டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை இருக்குன்னு கேட்கறேன், சொல்லுங்க. 0, sir. 0. ஏன்னா வெர்டிகல் ரியாக்ஷன் ஹட்சன் ரியாக்ஷன் வரும், வெர்டிகல் ரியாக்ஷன் ரியாக்ஷன் வரும். இங்க எதுவுமே ஃப்ரீயா இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்? 0. அதே ஒரு ரோலர் சப்போர்ட்டுக்கு எத்தனை வரும்? வெர்டிகல் ரியாக்ஷன் தான் டெவலப் ஆகும். அப்ப எது ஃப்ரீயா இருக்கு? horizontal 2, reaction. sir. அப்ப இங்க டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை இருக்கு? எனக்கு எத்தனை வரும்? 2, sir. ரோலர் சப்போர்ட் 2, sir. 2 வரும். இதோட சேர்த்து மொமெண்ட் ஃப்ரீயா தானே இருக்கு சார். புரியுதா இல்லையா சார் உங்களுக்கு நடத்துறது? Yes, sir. புரியுதுங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க, சார்ஜ் போடுங்க. ஓகே, அதே வந்து ஒரு ஹிஞ்சுரி சப்போர்ட்டுக்கு எத்தனை சார் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும்? வர்றது வெர்டிகல் கரெக்ஷன்ல வந்துரும். அப்ப இருக்க ஒரே ஃப்ரீ வந்து மொமெண்ட் வந்து 1. அப்ப டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தான் ஹைனமெட்டிக் இன்டிடெர்மினஸோட வேல்யூ. இப்ப புரியுதா இருக்கும் சார்? ஓகேவா? சரி. Yes, sir. அப்ப நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப எனக்கு இங்க கிஞ்சிரி சப்போர்ட் இருக்கு, அப்ப இங்க டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1, இங்க வந்து ரோலர் இருக்கு, அப்ப இங்க 2. சார் என்ன சார் புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுல கூட்டினீங்கன்னா 2 + 1 அப்ப 3 வரும் சார். ஓகேவா? என்ன சார் புரியுதா உங்களுக்கு? சார் நான் எப்படி Yes, sir. பார்த்தேன்னு தான் சொல்லியிருக்கேன். இதை டீட்டெயில்டா நான் இங்கே நடத்துவேன். நான் அதை பத்தி இங்க நடத்தல. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நான் வேற மாதிரி ஒரு டைப்ல நான் நடத்துவேன். பார்த்தோன்னா புரியுறதுக்காக தான் சொன்னேன். அப்ப ஏன் சார் இவ்வளவு பெரிய கான்செப்ட் நீங்க சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினஸை கண்டுபிடிக்கக்கூடிய வேலை எப்படி கண்டுபிடிக்கணும், கைனமெட்டிக் இன்டிடெர்மினஸோட வேலை எப்படி கண்டுபிடிக்கணும், புரியுதா? அதுதான் என்ன சொல்லுங்க. அப்ப புரியுதா சார்? இருக்க Yes, sir. இப்ப வாங்க சார் இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். அனாலிசிஸ்ல இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவோம். அதே பேஜ் போறேன். கரெக்டா ஒரு அரை மணி நேரத்துல முடிக்கலாம். இந்த அரை மணி நேரத்துல எந்த கொஸ்டின் வேணுமாலும் எடுத்து பாருங்க. ஒரு கொஸ்டின் உட்காந்து அப்படியே ரொம்ப ரேரா தான் இதுல இருந்து கேட்காம போவாங்க. நான் சொல்லிட்டேன் ரொம்ப ரேர்னு சொன்னேன். ஓகே, ஓகே. டிஃபரண்ட் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ் தி ஸ்ட்ரக்சர். ஒரு ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்ல என்னென்ன மெத்தட்னா வச்சு ஒரு ஸ்ட்ரக்சரை அனாலிசிஸ் பண்ண செய்யும் வைக்கிறது. மெத்தட்ஸ் டு ஸ்ட்ரக்சர். ஓகே, இதுல 2 மெத்தட் சார். ஒன்னு ஃபோர்ஸ் மெத்தட். இந்த ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் டோட்டலே தான் சார். ஃபோர்ஸ் மெத்தட், இன்னொன்று என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்.
அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுல நீங்க செக்ஷுவல் அனாலிசிஸ் எப்படி படிச்சிருப்பீங்கன்னா, செக்ஷுவல் அனாலிசிஸ் 1 ஒரு செமஸ்டர்லையும் 2 ஒரு செமஸ்டர்லையும் படிச்சிருப்பீங்க. அந்த 2 புக்கு படிச்சீங்கல்ல 2 செமஸ்டர்ல உட்காந்துக்கிட்டு, அது ஃபுல்லாவே இந்த 2 மெத்தட் தான். அதே வந்து எம்ஓஎஸ்ன்னு படிச்சிருப்பீங்க டிப்ளமோல, அது ஃபுல்லாவே இதான். இப்ப டோட்டல் அனாலிசிஸுமே ஒரு 2 இதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது எவ்வளவு பெரிய பியூட்டி. அப்ப டோட்டல் அனாலிசிஸ்லயுமே நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது 2 விஷயம் தான். ஒன்னு ஃபோர்ஸ், இன்னொன்னு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ்னா என்ன சார் அர்த்தம்? எவ்வளவு ரியாக்ஷன் உள்ளுக்குள்ள டெவலப் ஆகுது, அன்னோன்ஸ் உள்ள கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரலா உள்ள லோடு, அதான் ஃபோர்ஸ். அதுக்குள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு அன்னோன்ஸ் இருக்கு, தெரியாத வேல்யூ இருக்கு. சார் என்ன சொல்லப்படுது உங்களுக்கு? அனாலிசிஸ் தான் என்ன அர்த்தம்? அன்னோன்ஸ் அதை கண்டுபிடிக்கிறது. இப்போ வந்து ஒரு கேன்டிலிவர் எடுத்து அனாலிசிஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அதுல அன்னோன்ஸ் இருக்காது. ஸ்டாட்டிக் இன்டர்ஃபேஸ் 0, அது ஒரு டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர், கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை வச்சு கண்டுபிடிச்சு ஈஸியா முடிச்சிடலாம். இதே வந்து ஒரு ப்ராப்பர் கேன்டிலிவர் இருக்கிறது அன்னோன்ஸ் 1 இருக்கும், ரெண்டுல வந்து உங்களுக்கு ரோலர் சப்ளை கொடுத்தான். இதே ஒரு பிக்ஸ்டு பீம்னா அன்னோன்ஸ் 2 இருக்கும், தெரியாத வேல்யூ. அந்த தெரியாத 2 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அனாலிசிஸ் பேப்பர் எடுத்து பார்க்குவோம். சார் புரியுதா? எஸ் சார். ஓகே. அப்ப ஒரு ஃபோர்ஸ் மெத்தட்னா, அப்ப அந்த ஃபோர்ஸ் மெத்தட்ல அன்னோன்ஸ் என்ன இருக்குன்னா ரியாக்ஷன்ஸ் இருக்கு, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சார் எல்லாரும் புரியுதா சார்? ஓகேவா? ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ரொட்டேஷன் இல்ல டெல்டா செட்டில்மெண்ட் நடந்திருக்கிறது எவ்வளவு, அவ்வளவுதான் பார்ப்போம். இவ்வளவுதான் டோட்டல் கான்செப்ட். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து உள்ளுக்குள்ள ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுனா என்னென்ன மெத்தட் கண்டுபிடிச்சிருக்க தெரியுமா? சரி, ஓகே, நம்ம சொல்றேன், நல்லா பாத்துக்கங்க. அதாவது ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் பீம் பார்த்தோம். ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் பீம்ல ஆர்இஆர்பி வரதை பார்த்தோம். அதுக்கு வந்து பிக்ஸ்டு பீம்ல ஆர்இஆர்பி வரது பார்த்தோம். சார் நான் சொல்றது புரிதலா இருக்கு, கரெக்ட் தானே? ஓகேவா? எஸ் சார். ஓகே. அதுக்கடுத்து மேட்ரிக்ஸ்ல ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிப்போம். எந்த மேட்ரிக்ஸ்ல? ஃபிளெக்சிபிலிட்டி மெத்தட்ல ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிப்போம். அதுக்கடுத்து காலம் அனலாக்ல ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிப்போம். அதெல்லாம் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க காலேஜில். அப்புறம் ஹேனிஸ் மெத்தட்ல ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிப்போம். வேற என்ன மெத்தட் இருக்கு? ஓகே, இப்போ நான் சொன்ன மெத்தட் எல்லாத்துலயுமே ரியாக்ஷன் கண்டுபிடிப்போம். அப்ப ரியாக்ஷன் கண்டுபிடிப்போம்னா அது என்ன மெத்தட்னு சொன்னேன்? ஃபோர்ஸ் மெத்தட்னு சொன்னேன். அப்ப எக்ஸாம்பிள் எப்படி கேட்பானா, ஃபோர்ஸ் மெத்தடை பேஸ் பண்ணி என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இப்ப என்ன சொன்னேன்? அதாவது ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் எந்த மெத்தட்ல பார்த்தோம்? கன்சிஸ்டன்சி டிஃபார்மேஷன் மெத்தட். அப்ப அது எந்த கேட்டகரியில வந்துடும்? ஃபோர்ஸ் மெத்தட். அதுக்கடுத்து பிக்ஸ்டு பீம் எந்த கேட்டகரியில பார்த்தோம்? மொமெண்ட் ஏரியா மெத்தட். அப்ப அது இதுல வந்துடும், ஃபோர்ஸ் மெத்தட். அதுக்கடுத்து காலம் அன்லாக் மெத்தட், ஃபோர்ஸ் மெத்தட், ரியாக்ஷன் கண்டுபிடிப்போம். அதுக்கடுத்து என்ன சொன்னேன்? ஹேனிஸ் மெத்தட், அது ஃபோர்ஸ் மெத்தட், 4 சொல்லிட்டேன். 5வது மெத்தட் உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் ரியாக்ஷன் கண்டுபிடிப்போம்னு சொன்னேன். அப்ப அது ஃபோர்ஸ் மெத்தட். அப்ப இந்த 5 மெத்தட் எது கீழ வந்திருக்கு? ஃபோர்ஸ் மெத்தட். இதை வச்சு ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சார் புரியுதா? இதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்ல என்ன சார் கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஒன்னு ரொட்டேஷன் தீட்டா கண்டுபிடிப்போம். அந்த அது தீட்டாவும் கண்டுபிடிக்கலாம், இல்ல அந்த தீட்டா உருவாகிறதுக்கு காரணமான மொமெண்ட், ரொட்டேஷனல் மொமெண்ட் எம்மாவும் கண்டுபிடிக்கலாம். சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? சார் ஓகேவா? எஸ் சார். ஓகே. அப்ப தீட்டா எங்க கண்டுபிடிச்சோம்? அதாவது ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சோம், தீட்டா கண்டுபிடிச்சோம், ஓகே தானே? மொமெண்ட்டும் கண்டுபிடிச்சோம். சார். அப்ப என்னது? அப்ப அதே இது கீழே கொண்டு வந்துருவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்ல கொண்டு வந்துடலாம். அதுக்கடுத்து மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ல என்ன கண்டுபிடிச்சோம்? மொமெண்ட் கண்டுபிடிச்சோம். அப்ப மொமெண்ட் என்ன அர்த்தம்? டிஸ்பிளேஸ்மெண்ட்ல வந்துரும். தீட்டா ரொட்டேஷன் உருவாக்க தேவையான மொமெண்ட். அப்ப அதை வந்து இது கொண்டு வரலாம், மொமெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ல கொண்டு வந்துடலாம். அதுக்கடுத்து என்னன்னா ஸ்டிப்னஸ் மேட்ரிக்ஸ்ல எப்படி ஃபிளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ்ல ரியாக்ஷன் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி ஸ்டிப்னஸ் மேட்ரிக்ஸ் என்ன செய்யும்னா நம்ம அதே மாதிரி மூமெண்ட்ஸ் கண்டுபிடிப்போம், ரொட்டேஷன் கண்டுபிடிப்போம். அப்ப அதே இது கொண்டு வரலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ல கொண்டு வந்துடலாம். சார் என்ன சொல்றேன் புரியுதா இருக்கு? ஓகே தானே? கிளியர்? சார். எஸ் சார். அப்ப இது இப்ப என்ன கேட்பாங்க சார் கொஸ்டின்ல அப்படின்னா, ஃபோர்ஸ் மெத்தட்ல என்னென்ன கேட்டகரினா இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் கொடுத்துட்டு இல்லாததை டிக் பண்ண சொல்லுவாங்க, இல்லாட்டி இருக்கிறத ஏபிசின்னு டிக் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ல இதே மாதிரி என்னென்ன தான் இது கேட்டகரியில கொண்டு வரோம் அப்படின்னு கேட்பாங்க. 70% கொஸ்டின் இந்த டாபிக்ல ரிப்பீட்டடா இது வந்துட்டு இருக்கு. மீதி 30% தான் இப்ப சொல்ல போறேன். அப்ப இந்த 70% உள்ள எழுத மாட்டீங்களா சார்? நான் இப்ப எழுதுவேன். அதுக்கு தனித்தனியா நீங்க இப்ப என்ன எழுதிக்கணும்னா ஃபோர்ஸ் மெத்தடுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, கைனமெட்டிக் இன்டிடெர்மினன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லி கொடுத்தேன். சார் என்ன சார் புரியுதா? ஓகேவா? எஸ் சார். ஓகே. இப்ப எஸ் சார். ஒரு ஸ்ட்ரக்சர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்ஸ் கண்டுபிடிக்க முடியும், கைனமெட்டிக் இன்டிடெர்மினன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஸ்ட்ரக்சர் பீமா இருந்துச்சுன்னா அன்னோன் மைனஸ் ஈக்குவல் ஈக்குவேஷன். அந்த ஸ்ட்ரக்சர் ட்ரெஸ்ஸஸா இருந்துச்சுன்னா அது பின் ஜாயிண்ட் கொடுத்துருக்கும் போது 2 டைமென்ஷன்ல m plus r minus 2j, அதே 3 டைமென்ஷன்ல m plus r minus 3j. ஓகே. அதே மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ரிஜிட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரா இருந்துச்சுன்னா
2 டைம்ஸ்ல 3m plus r minus 3j. அது 3 டைம்ஸ்ல 6m plus r minus 6 into j. இதை வச்சு கண்டுபிடிப்பீங்க எது ஸ்டார்டிங் இன்டிடெர்மினசி. அது எந்த டைப் ஆஃப் பீம் ட்ரெஸ்ஸஸ் ஆர் உங்களுக்கு ரிஜிட் பிரேம் ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அதுல இருக்கக்கூடிய கைனமெட்டிக் இன்டிடெர்மினசிங்கிறது அந்த ஜாயின்கள் இருக்கக்கூடிய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வச்சு கண்டுபிடிச்சலாம்னு சொன்னேன். இது கிளியர் தானே? ஓரளவுக்கு கிளியரா? ஓகேவா? Yes, sir. ஓகே. அப்ப நீங்க ஃபோர்ஸ் மெத்தட் இப்ப சொன்னேனே ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் மெத்தட், அதுக்கு அடுத்து பிக்ஸ்டு பீம், அது சொன்னேன் அது கன்சிஸ்டன்சி டிஃபார்மேஷன், மொமெண்ட் ஏரியா மெத்தட், ஹானிஸ் மெத்தட், காலம் அன்லாக் மெத்தட், தியரம் ஆஃப் 3 மூமெண்ட்ஸ் மெத்தட், அதை காமிச்சிருக்கேன். தியரம் ஆஃப் 3 மூமெண்ட்ஸ். அப்ப இங்க எல்லா மெத்தடுமே நீங்க என்ன செய்றீங்க? ஃபோர்ஸ் மெத்தட்ல கொண்டு வரீங்க. ஃபோர்ஸ் மெத்தட்ல கண்டுபிடிக்கிறீங்கன்னா அந்த மெத்தட் கண்டுபிடிக்கிற எல்லாத்தையுமே ஸ்டாட்டிக் அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி, டைனமிக் இன்டிடெர்மினசி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சார் புரியுதா? கிளியர்? ஓகே தானே? சார். ஓகே. இப்ப நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ ஃபோர்ஸ் மெத்தடுக்குள்ள எப்போ வரும் அப்படின்னா, எப்போலாம் நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல டிஎஸ்ங்கிறது டிஎஸை விட ஸ்ட்ரக்சர்ல கைனமெட்டிக் இன்டர்ஃபேஸோட வேல்யூ அதிகமாகுதோ. இப்போ நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர்ல கண்டுபிடிக்கிறீங்க, என்னென்ன கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டிஎஸோட வேல்யூ ஒரு 2ன்னு கிடைக்குது. ஆனா கைனமெட்டிக் இன்டர்ஃபேஸோட வேல்யூ எனக்கு 4ன்னு கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப 2 விட 4 தான் அதிகம். அப்ப டிஎஸை விட டிகே தான் அதிகம். சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? சார் ஓகேவா? Yes, sir. ஓகே. அப்ப அதுக்கு நம்ம என்ன மெத்தட் எடுத்துக்கிறோம்னா இந்த ஃபோர்ஸ் மெத்தட் எடுத்துக்கிறோம். சார் புரியுதா இருக்கேன்? சார் உங்களுக்கு மனப்பாடம் தான் பண்ண சொல்லல சார். டிஎஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது இப்பதான் சொல்லி கொடுத்தேன் பெரிய கான்செப்டா. அதுக்கு டிக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லி கொடுத்தேன். ஒரு செக்ஷன் எடுக்க போறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க பீம் டைப், ட்ரஸஸ்லயோ பீம்லயோ பிரேம்டு செக்ஷன்லயோ கொடுத்துருப்பாங்க. அப்ப அது டிஎஸ் டிகே நீங்க கண்டுபிடிச்சு கையில வேலையை வச்சிருக்கீங்க. அந்த 2 வேலையும் கம்பேர் பண்ணும்போது டிகே வேலை அதிகமா இருந்துச்சுன்னா அது எந்த மெத்தடுக்கு கொண்டு வந்துடணும்? ஃபோர்ஸ் மெத்தடுக்கு கொண்டு வந்துடணும்னு நான் சொல்றேன். சார் புரியுதா? Yes, Yes, sir. sir. ஓகே. அதே மாதிரி எனக்கு டிஎஸ் ஓட வேல்யூ அதிகமா இருக்கு நீங்க கண்டுபிடிக்கிறதுல கைனமெட்டிக் இன்டர்ஃபேஸ் வேல்யூல அப்படின்னா அதை டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தடுக்குள்ள கொண்டு வந்துடணும். இப்போ இதுல இருக்கக்கூடிய பியூட்டி என்ன அப்படின்னா, நான் சொன்னேனே டிஎஸ் விட டிகே அதிகமா இருக்குன்னா ஃபோர்ஸ் மெத்தடுக்குள்ள கொண்டு வரணும்னு சொன்னேன். ஆனா இங்க எதை தான் கண்டுபிடிக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம்னா மினிமம் நம்பரா இருக்கக்கூடியதை தான் எடுத்துக்கிறோம் அனௌன்ஸ்ல. அப்ப இங்க சார் புரியுதா என்ன சொல்றேன்? ஓகே. அப்ப இங்க ஸ்டாட்டிக் இன்டர்ஃபேஸ்ல என்ன கிடைக்கும்? இப்போ ஒரு பிக்சட் பீமுக்கு ஸ்டாட்டிக் இன்டர்ஃபேஸ் என்ன? ஐஎஸ் இல்ல ஆர்டிஎஸ். ஸ்டாட்டிக் இன்டர்ஃபேஸ் என்ன? 2 தானே? அப்ப இருக்கக்கூடிய அன்னோன்ஸ் எத்தனை? 2. இந்த 2 அன்னோன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இதான அர்த்தம் நமக்கு. சார் ஓகேவா? Yes, ஓகே. sir. சார். இந்த ஃபோர்ஸ் மெத்தட்ல இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதுல எதை கண்டுபிடிக்கணும்னா டிகே அதிகமா இருக்கும்னா டிகே எதை கண்டுபிடிக்க கூடாது. எது கம்மியா இருக்கோ, எதை சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ, ஈஸியா கண்டுபிடிக்க முடியுமோ அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப டிஎஸ் விட டிகே அதிகமா இருக்குன்னா எனக்கு டிஎஸ் சொல்லக்கூடிய ஸ்டாட்டிக் இன்டர்ஃபேஸ் தான் கம்மியா இருக்கு. அப்ப நான் ஃபோர்ஸ் மெத்தட்ல எது சால்வ் அவுட் பண்ணுவேன்னா எல்லா இடத்துலயும் டிஎஸ் தான் கண்டுபிடிப்பேன். அது டிஎஸ்ல இருக்கக்கூடிய அன்னோன்ஸ் தான் கண்டுபிடிப்பேன்னு நான் சொல்றேன். சார் புரியுதா நான் சொல்றேன்? சார் ஓகேவா? Yes, sir. ஓகே. சார். ஒருவேளை எனக்கு ஸ்டாட்டிக் இன்டர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து அதிகமாகவும் கைனமெட்டிக் இன்டர்ஃபேஸ் வேல்யூக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா கைனமெட்டிக் இன்டர்ஃபேஸ்ல எனக்கு இப்ப 2 அன்னோன்ஸ் தான் இருக்கு அப்படின்னா அப்ப அந்த 2 அன்னோன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யாரோட ஹெல்ப் போவேன்னா இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட் தான் வருவேன். சார் ஓகேவா? சார் ஓகே தானே? Yes, sir. சார். இதை வந்து நான் ஒரு Sir. இடத்துல அசஸ்மென்ட் ரீசன்ல இந்த கொஸ்டினை பார்த்தேன், தியரிட்டிக்கலா பார்த்தேன். மற்ற எங்கேயுமே அதை நான் பார்க்கல. இதை ஞாபகம் வச்சுக்கிறேன். சரி ஓகே. இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம்னா எக்ஸாம் பாயிண்டோட டிப்ளமா அண்ட் டிகிரி லெவலில் எவ்வளோ கொஸ்டின் ரிப்பீட்டடா இருக்குன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் மெத்தட்ல ஃபோர்ஸ் மெத்தட். ஓகே. இது எப்படிலாம் கூப்பிடுவாங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எப்படின்னா கூப்பிடுவாங்க அப்படின்னா ஃபிளெக்சிபிலிட்டி மெத்தட், ஃபிளெக்சிபிலிட்டி மெத்தட் ஆர் காம்பேட்டபிலிட்டி மெத்தட்னு சொல்லுவாங்க. காம்பேட்டபிலிட்டி மெத்தட். இப்போ இந்த சார் என்ன சொல்ல புரியுது உங்களுக்கு? ஃபோர்ஸ் மெத்தடை எப்படின்னா கூப்பிடுவாங்கன்னு கேட்பாங்க. ஃபிளெக்சிபிலிட்டி மெத்தட்னு சொல்லலாம், இன்னொன்னு காம்பேட்டபிலிட்டி மெத்தட்னு சொல்லலாம். சார் ஓகேவா? அடுத்து மூவ் பண்ணலாமா? Yes, ஓகே. sir. அப்ப திஸ் மெத்தட் சார் ஆடியோபிள் கேக்குதா? ஸ்கிரீன் தெரியுதான்னு செக் பண்ணிக்கிறேங்க. Yes, sir. எஸ் சார். ஓகே. ஓகே. அடுத்து இப்ப
இந்த மெத்தட்ல என்னென்ன டைப்னா வருது சார் அப்படின்னா மொத்தம் 5 டைப் வரும். 5மே எக்ஸாம்ல கேட்டாச்சு. ஃபோர்ஸ் மெத்தட் கீழ என்னென்ன நம்ம வகைப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது. அப்ப திஸ் மெத்தட் கன்சிடர் ஆஃப் இல்லாட்டி கன்சிட்ஸ் ஆஃப் என்னென்ன வரும் அப்படின்னா திஸ் மெத்தட் கன்சிட்ஸ் ஆஃப் என்னென்ன வரும்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் கன்சிஸ்டன்ட் டிஃபார்மேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. மெத்தட் ஆஃப் கன்சிஸ்டன்சி டிஃபார்மேஷன். இது எதுக்கு சார் யூஸ் பண்ணுவோம்? என்ன டைப் ஆஃப் கேसेस யூஸ் பண்ணுவோம்? வீப்லர் Proper cantilever. அவர்தான் மெத்தட் ஆஃப் கன்சிஸ்டன்ட் டிஃபார்மேஷன். ஓகே, அதுக்கு பி என்ன அப்படின்னா இது ப்ராப்பர் கேண்டிலிவர், அதை நான் விட்டுருங்க. மொமெண்ட் ஏரியா மெத்தட் இது எங்க யூஸ் பண்ணுவோம்? இது ஃபோர்ஸ் மெத்தட் தான். ஓகே, மொமெண்ட் ஏரியா மெத்தட். மோர்ஸ் தியரம்னு சொல்றோம்ல, ஃபிக்ஸ்டு விங் யூஸ் பண்றது. அதுக்கு அடுத்து மூணாவது மெத்தட் என்னன்னா தியரம் ஆஃப் 3 மூமெண்ட்ஸ். கிளாப்லாண்ட்ஸ் தியரம் படிச்சோம்ல அது. அப்ப தியரம் ஆஃப் 3 மூமெண்ட்ஸ். ஓகே, இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா கிளாப்லாண்ட்ஸ் தியரம்னு சொல்லுவோம். கிளாபியரான்ஸ் தியரம். ஓகே, அதுக்கு அடுத்து நாலாவது மெத்தட் என்ன அப்படின்னா அது காலம் அனலாக் மெத்தட். இது நமக்கு சிலபஸ்ல இருக்காது, ஆனா இங்க வந்து ஜஸ்ட் பாத்துக்கிறேங்க. நான் கேட்டிருக்காங்க, அவன் கொடுத்துட்டு தான் கேட்பான். காலம் அனலாக் மெத்தட். ஓகே, அடுத்து அஞ்சாவது என்ன அப்படின்னா அதாவது ஃபிளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் மெத்தட். எழுதிக்கிறேங்க. ஃபிளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் மெத்தட். சார் கிளியர்? ஓகே தானே? புரியுதா? ஓகே, அப்ப எப்படி இந்த ஃபோர்ஸ் மெத்தடை வந்து வெவ்வேறு பேர்ல எப்படின்னா கூப்பிடுறோம்னு கேட்டாங்களோ அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் மெத்தட் கீழே என்னென்ன வருது அப்படிங்கிறது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல. ஓகே சார், வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்ப அடுத்து என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கோர்ஸ் மெத்தட்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்ட ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். டீடைல்டா ரொம்ப போகல. நான் டிப்ளமோ லெவல்ல இதை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால டிகிரி பிளஸ் டிப்ளமோ லெவல்ல என்ன கொஸ்டின் கேட்கறாங்கிறத நம்ம சொல்லிடுறேன். அதே வந்து ஃபிளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ்ல ஃபிளெக்சிபிலிட்டி ஸ்டிப்னஸ் மேட்ரிக்ஸ் ரெண்டு நடத்துவேன். அங்கே வந்து டீடைல்ல சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு பார் இருக்கு. இந்த பார்ல லோட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஆக்சிஸ்க்கு பேரலா உங்க டென்சில் லோட் அப்ளை பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா எக்ஸ்பான்ஷன் நடக்குது. ஓகே, எந்த அளவுக்கு? டெல்டா அளவுக்கு எல்லாம் நடக்குது. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சிருப்பீங்க எஸ்ஓஎம்ல, ஞாபகம் இருக்கா? அப்ப டெல்டாக்கான ஃபார்முலா என்ன சார் படிச்சிருப்பீங்க? டெல்டா ஈக்குவல் டு பிஎல் வகுத்தல் ஏன்னு படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்கா இருக்கேன் சார்? ஓகே தானே? இதுல இருந்தா நம்ம ஃபிளெக்சிபிலிட்டி உருவாக்க போறோம். அப்ப எக்ஸாம்பிள் ஃபிளெக்சிபிலிட்டி கேட்டாங்கன்னா இதுல இருந்தா உருவாக்கி இருப்பாங்க. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா இப்ப டெல்டா இன் ஈக்குவல் டு பி தனியா வச்சுக்கிறேங்க, எல் வகுத்தல் ஏ இது தனியா பிரிக்கிறேன் அதே ஈக்குவேஷன்ல. இப்ப இந்த எல் பை ஏ இருக்கு தெரியுமா? இதுதான் ஃபிளெக்சிபிலிட்டி. ஃபிளெக்சிபிலிட்டி எஃப் ஈக்குவல் டு எல் வகுத்தல் ஏ. சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒரு பீம் இருக்குன்னா இல்ல ஒரு பார் இருக்குன்னா அந்த பாரோட டோட்டல் லென்த்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்சியல் ரிஜிடிட்டியை பத்தி பேசுறது தான் என்னோட ஃபிளெக்சிபிலிட்டி. அப்ப நான் உங்களுக்கு ஒரு கம்பை எடுத்து கொடுக்குறேன். அந்த கம்பை வந்து நீங்க வளைக்கிறீங்க. அப்ப அந்த கம்போட நீளம் ஒரு 2 மீட்டர் கம்புன்னு வச்சுக்கிறேன். அப்ப வளைக்கிறீங்க அப்படின்னா
அப்ப இந்த கம்புல இருக்கக்கூடிய ஆக்சியல் ரிஜிடிட்டி, அதாவது ஆக்சியல் ரிஜிடிட்டில 2 இருக்கும். ஒண்ணு ஏ இருக்கும், ஒண்ணு இ இருக்கும். ஈங்கிறது யங்ஸ் மாடுலஸ். அந்த கம்பு வந்து பச்சை கம்பா இருந்தாலும் ஒவ்வொன்னும் ஐ மீன் மரத்துல உடைக்கப்பட்ட அந்த கம்பு வந்து அந்த குச்சி வந்து ஒண்ணு தேக்குல உருவாக்கப்பட்டதா இருக்கலாம், இல்ல மாவுல உருவாக்கப்பட்டதா இருக்கலாம், வேம்புல உருவாக்கப்பட்டதா இருக்கலாம், இல்ல நாட்டு மரத்துல உருவாக்கப்பட்டது எக்ஸெட்ரா ஏதோ ஒண்ணு. அப்ப அந்த மரத்தோட மெட்டீரியலோட குவாலிட்டி பொறுத்து தான் இந்த யங்ஸ் மாடுலஸ் அமையும். சார் என்ன சார் புரியுதா உங்களுக்கு? யங்ஸ் மாடுலஸ்ங்கிறது அந்த மெட்டீரியலோட குவாலிட்டிய பத்தி பேசுறது. அது விலை கூட யங்ஸ் மாடுலஸோட விலை கூட அந்த பொருள் உறுதியா இருக்கும். அதனாலதான் டைமண்டுக்கு 1200 ஜிகா பாஸ்கல் இருந்துச்சு. இருக்கிறதுலே ரொம்ப உறுதித்தன்மையோட. சார் புரியுதா? ஓகே. Yes, sir. அப்ப Yes, இந்த sir. ஏங்கிறது கிராஸ் செக்ஷன். அப்ப நான் ஒரு 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 குச்சி எடுத்துக்கிட்டேன்னு தெரியுமா? அந்த குச்சியோட ஏரியா, கிராஸ் செக்ஷன், இந்த டோட்டல் லென்த்துக்குள்ள எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி தன்மையோட இருக்குங்கிறத பத்தி பேசணும். அதான் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்றேன். எந்த அளவுக்கு வளைவு தன்மையோட இருக்கு அப்படின்னு நான் பேசணும்ல, அதுதான் என்னோட ஃப்ளெக்சிபிலிட்டி எஃப். அப்ப எல்/ஐ தான் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கான ஃபார்முலா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சார் ஓகே தானே? ஓகேயா? அப்ப இந்த எஃப்ங்கிறது ஃப்ளெக்சிபிலிட்டி. நீங்க ஃபோர்ஸ்னு படிச்சதாங்க, நான் கீழ வேர்ன்னு குடுத்து எல்லாம் எழுதுறேன். இப்ப என்ன செய்றேன் அப்படின்னா, இப்ப இந்த எஃப் ஈக்குவல் எல் பை ஐ. அப்ப இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல என்ன அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா, ஈக்குவேஷன் 1 டெல்டா ஈக்குவல் டு பி இன்டு அந்த எல் பை ஐக்கு பதிலா ஃப்ளெக்சிபிலிட்டி எப்போ அப்ளை பண்ணலாம். அப்ப ஃப்ளெக்சிபிலிட்டி தான் எனக்கு வேணும். அப்ப எப்போ வச்சுக்கிறேங்க, இந்த சைடு டெல்டா இருக்கு, இங்க உள்ள லோடு இங்கிட்டு வந்துச்சுன்னா வகுத்தல்ல வந்துரும். அப்ப பிங்கிறது கீழ வரும். எவ்வளவு பேருக்கு புரியுது? இதான் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கான ஃபார்முலா டெல்டா பை பி. சார் ஓகேவா? Sir. இப்ப இங்க நல்லா கவனிங்க. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, 1 கிலோமீட்டர் லோடு அப்ளை பண்றோம். அப்ப அந்த 1 கிலோமீட்டர் லோடுல எவ்வளவு டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்குதுன்னு பாக்குறோம். அதான் ஃப்ளெக்சிபிலிட்டி. சார் ஓகேவா? ஃப்ளெக்சிபிலிட்டி தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. சார் ஓகேவா? அப்ப கடவுள் வந்து ஒரு ஹியூமன் எடுத்துக்கிறாரு, செலக்ட் பண்ணிட்டாரு. இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் 10% கஷ்டத்தை கொடுக்குறாரு. அப்ப இவர் வந்து நல்லா தாங்குறாரு. ஃப்ளெக்சிபிலிட்டி தன்மை எப்படி இருக்கு? 100% இருக்கு. அடுத்து வந்து ஒரு 30% கஷ்டத்தை கொடுக்குறாரு. இந்த நபர் என்ன செய்யறாருன்னா, ஒரு 80% வந்து தாங்குறாரு, ஒரு 20% வந்து என்ன செய்யறாருன்னா ஃபீல் பண்றாரு. அடுத்து வந்து ஒரு 50% கஷ்டத்தை கொடுக்குறாரு. இந்த நபர் என்ன 60% தாங்குறாரு, 40% ஃபீல் பண்றாரு. அதே வந்து இவருக்கு 100% கஷ்டத்தை கொடுக்குறாரு. இவர் என்ன செய்யறாரு? 100% கஷ்டப்படுறாரு. அப்புறம் என்ன அர்த்தம்? இவர் 100% கஷ்டம் தான் இவரோட ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அதாவது 30% கஷ்டத்தை கொடுக்கும்போது 80% ஹாப்பியா இருந்தாரு, 20% தான் கஷ்டப்படுறாரு. இவரோட ஃப்ளெக்சிபிலிட்டி தன்மை என்ன? என்னது? இதான் 80க்கு 20க்கு ரேஷியோ தான் அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி. சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? சார் ஓகேவா? அப்ப நீங்க என்ன லோடு குடுக்குறீங்க, அந்த லோடுக்கு அந்த மெம்பர்ல எந்த அளவுக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்குது அப்படிங்கிறது தான் ஃப்ளெக்சிபிலிட்டி குறிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். சார் புரியுதா கான்செப்ட்? இதுக்கு முன்னாடி எப்படி Yes, sir. படிச்சிருப்போம்னா, Yes, sir. ஸ்டிப்னஸ் K ஈக்குவல் டு P பை டெல்டா. அங்க எப்படி படிச்சிருப்போம்னா, 1 mm டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்க எவ்வளவு லோடு குடுக்கணும் அப்படி பேசியிருப்போம். நான் இங்க என்ன சொல்றேன்னா, 1 கிலோமீட்டர் லோடு குடுக்குறோம்னா அதுல எங்க எவ்வளவு டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்குது, 2 கிலோமீட்டர் குடுக்குறோம்னா அங்க எவ்வளவு டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்குது அப்படி பேசுறது ஃப்ளெக்சிபிலிட்டி நான் சொல்றேன். சார் ஓகேவா? புரியுதானே சார் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கான விளக்கம்? ஓகே. இப்ப வேற எழுதிக்கிறேங்க. சார் ஒரு கொஸ்டின் இந்த நேரத்துல எந்த அளவுக்கு பார்க்கணுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கிறேன் போதும். ஓகே. அப்ப இதுல எஃப்ங்கிறது ஃப்ளெக்சிபிலிட்டி, ஃபோர்ஸ்னு எடுத்துக்க கூடாது. அப்ப வேர் எஃப்ங்கிறது ஃப்ளெக்சிபிலிட்டி. அதுக்கடுத்து டெல்டாங்கிறது டிஸ்பிளேஸ்மென்ட். அதுக்கடுத்து பிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ஆக்சியல் ஃபோர்ஸ். ஏன்னா இங்க பார்னால ஆக்சிஸ் லோட் ஆக்ட் ஆகும். அப்ப ஆக்சியல் ஃபோர்ஸ். இதே வந்து மெம்பர்னா ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலர் லோட் ஆக்ட் ஆகும். ஓகே. இதே வந்து சாஃப்ட்னா அங்கே ட்விஸ்டிங் மூமெண்ட் கிரியேட் ஆகும். ரொட்டேஷனல் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. மொத்தம் நம்ம ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் சொல்ல முடியாது. செக்டரோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு பாரா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு மெம்பரா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு சாஃப்டா இருக்கலாம். இவ்வளவுதான் விஷயங்கள். சரி ஓகே. இப்போ ஃப்ளெக்சிபிலிட்டியில கேட்டாங்கன்னா டிப்ளமோ பிளஸ் ஏ இது ரெண்டுக்கு சேர்த்து ஒரு கொஸ்டின் ஏரியாவில் இங்கே இவ்வளவுதான் கேட்க முடியும். இப்போ அடுத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் போக போறோம். சார் புரியுதெல்லாம் இருக்கு? ஓகே தானே? ஓகே. இப்போ நான் என்ன செய்யறேன்னா, உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி கொடுத்துட்டு கேட்டுட்டு இப்போ அடுத்து நான் மூவ் பண்றேன். ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தடை எப்படி சார் கூப்பிடலாம்? ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட் என்ன நேம்ல கூப்பிடலாம்? Compatibility method. ஓகே. காம்பேட்டபிலிட்டி. இன்னொன்னு Flexibility method, force method, compatibility. ஃபோர்ஸ் மெத்தட். ஓகே. Force.
ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் நீங்க எடுத்துக்க போறீங்கன்னா கண்டிஷன் வந்து ஸ்டார்டிங் இன்டென்சி கைனமெட்டிக் இன்டென்சி எது அதிகமா இருக்கும்? இது தியரட்டிக்கலா கேட்டிருப்பாங்க. கைனெட்டிக் கைனமெட்டிக் இன்டென்சி அதிகமா ஆகும். அப்ப அங்க எந்த அன்னோன்ஸ் கண்டுபிடிப்பீங்க? அதிகமா இருக்கிறது கைனமெட்டிக் இன்டென்சி. அன்னோன்ஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? static ஸ்டாட்டிக் static இன்டர்ஃபேஸ்ல எவ்வளவு நம்பர்ஸ் அன்னோன்ஸ் கிடைக்குதோ அதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே. அதுக்கடுத்து ஃப்ளெக்சிபிலிட்டிய நம்ம எப்படி வந்து ஃபார்முலால மென்ஷன் பண்ணலாம்? ஃபார்முலா வடிவத்துல சொல்லுங்க எனக்கு. ஃப்ளெக்சிபிலிட்டி ஈக்குவல் டு என்ன? Del by L A. by A. ஓகே, எக்ஸாம்ல கேட்டாச்சு. மேட்ரிக்ஸ்ல இத வச்சு ஒரு சின்ன மேட்ரிக்ஸே கேட்டிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. ஓகே. ப்ராப்ளமா? டிஆர்பில. ஓகே. அதுக்கடுத்து ஃப்ளெக்சிபிலிட்டில வேற என்ன இருக்கு? ஒரு சின்ன ப்ராப்ளமா கேக்குறாங்க. லோடு குடுத்திருக்காங்க, டிஸ்பிளேஸ்மென்ட் குடுத்திருக்காங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபார்முலா என்ன? லோடு பை டெல்டாவா? displacement டெல்டா பை லோடா? delta by ஏன்னா லோடு பை டெல்டா போட்டோம்னா டெல்டா பை லோடு சார். டெல்டா பை லோடு தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே. அதுக்கடுத்து இந்த ஃபோர்ஸ் மெத்தடா இந்த கேட்டகரி கீழ வரக்கூடியது என்னென்ன இருக்கு? என்னென்ன மெத்தட்னா ஃபோர்ஸ் மெத்தட் கீழ வகைப்படுத்திருக்கோம். அதாவது என்னென்ன மெத்தட்னா நம்ம ரியாக்ஷன் கண்டுபிடிக்கலாம். அன்னோன்ஸ்ல. property cantilever அதாவது மெத்தட்ஸ் சொல்லுங்க நீங்க. பீம் டைப் சொல்ல வேணாம். மெத்தட்ஸ் சொல்லுங்க. consists of deformation method ஆ. sir. Moment area method, Clapeyron's theorem, column analog method, flexibility ஓகே, matrix ஓகே. method sir. இப்ப போனஸா நீங்க எழுதிக்கிறோம்னா மெக்காலே மெத்தட் வேணா எழுதிக்கிறேன். மெக்காலே மெத்தட் வேணா போனஸா எழுதிக்கிறேங்க. அதுல எழுதுறாங்க பாருங்க. ஓகே. அவ்வளவுதான் சார். இதுல கொஸ்டின் ஏரியா அவ்வளவுதான். சார் இது ஒத்தையும் படிச்சா ஒரு கொஸ்டினா சார்னா இல்ல. இதே மாதிரி இன்னொரு பார்ட் பார்க்கணும். அனாலிசிஸ்ல 2 கேட்டகரி சொன்னேன். ஒன்னு ஃபோர்ஸ் மெத்தட், இன்னொன்னு என்ன இருக்கு? டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட் அத பார்க்கலாம். சார் புரியுது என்ன சார் என்ன? இதுல போனஸா ஒன்னு எடுத்துக்கிறேங்க. மெக்காலே மெத்தட். சார் நான் கூட ஒன்னு கேக்குறேன். இப்ப கிளாஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நாளையோட ஒரு 2 வாரம் இருக்குமா சார்? 2 வாரமா எவ்வளவு நாள் வருது கரெக்ட்டா சொல்லுங்க. 2 வாரம் இருக்காது. எவ்வளவு நாள் வருது கரெக்ட்டா சொல்லுங்க. 1ஆம் தேதி ஆரம்பிச்சோம். நாளையோட எத்தனை நாள் வருது? 2 ஆரம்பிச்சுங்க சார். நாளையோட 12வது நாளா? 2ஆம் தேதி ஆரம்பிச்சோம். 11வது நாள் நாளையோட. 11 நாள் சார். ஒருவேளை நாளைக்கு. நாளைக்கு லீவ் விடல அப்படின்னா, நீங்க நாளைக்கு சர்வே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஓகே தானே உங்களுக்கு? சப்போஸ் ஆரம்பிச்சான். சார் உங்கள்ட்ட தான் கேக்குறேன். okay okay தான். ஓகே. எல்லாரும் சொல்லுங்க. ஓகேவான்னு கேக்குறேன். நாளைக்கு லீவ் இல்ல. நாளைக்கு சர்வே ஆரம்பிச்சிட்டோம்னா. Okay, sir. ஓகே. ஓகே சார். ஓகே. சப்போஸ் Okay, sir. நீங்க ரெக்கார்டிங் கிளாஸ் பாத்துக்கிறேங்க. நான் இன்னைக்கு கிளாஸ் நைட் பாத்துக்கிறேன். நான் கிளாஸ் முடிச்சு அடுத்த 1/2 மணி நேரத்துக்குள்ள என்ன போடுறேங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து ஓகே. நான் திரும்பவும் சொல்றேன். இந்த கிளாஸ் ஆரம்பிச்சு 11 நாள் தான் ஆகுது நாளையோட. இதுலயே கிட்டத்தட்ட எஸ்ஒய் முடிச்சிட்டோம். இதுல பாதி முடிச்சிட்டோம். ஏ லெவல்ல எஸ்ஒய்ல கொஞ்சம் தான் இருக்கு. அனாலிசிஸ்ல கொஞ்சம் தான் இருக்கு. அப்ப நான் வந்து கரெக்டா சிலபஸ் முடிச்சு கொடுத்துருக்கிறதுக்கு தான் சின்ன சிம்பிள்ஸ் மாதிரி கட்டுறேன். சர்வே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம நடத்த போறதுனால ஏஐ சிலபஸ் டிப்ளமோ சிலபஸ் சீக்கிரமே முடிச்சு கொடுத்துருவோம் கரெக்டா. அவங்களுக்கு சர்வே எக்ஸாம் போறதுக்கு முத நாள் முடிப்பேன். இல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போனோம்னா ஒரு நாளுக்கு முன்னாடியே அவங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன். உங்களுக்கு தான் சொல்றேன் நான். அப்ப 10 யூனிட்ல அந்த யூனிட் நீங்க கழிச்சுக்கிறது. அப்ப நீங்க வந்து கரெக்டா பிளான் பண்ணிக்கிறீங்க. நான் சொன்ன மாதிரி ஏப்ரல் எண்டோட உங்களுக்கு சிலபஸ் முடிச்சு கொடுத்துருவேன். கரெக்டா ஏப்ரல் எண்ட் முடியுதுன்னா கரெக்டா 7ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி சொன்ன மாதிரி நோட்டிபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. பாத்துக்கலாம். ஓகே. அடுத்து ஃபுல்லாவே எக்ஸாம் தான் உங்களுக்கு அடுத்த 3 மாசத்துக்கு. ப்ரிப்பரேஷன் எக்ஸாம் அப்படிதான் வரும். ஓகே. இப்ப அடுத்த மெத்தட் சார். டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட். ரெண்டாவது டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட். ஓகே. இது எப்படி சார் கூப்பிடலாம் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இல்லாட்டி ஹால்டேஸ்ன்னு போட்டு ஸ்டிப்னஸ் மெத்தட்னு சொல்லலாம். ஈக்லிபிரியம் மெத்தட்னு சொல்லலாம். இப்போ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்டிப்னஸ் மெத்தட். சார் டெஸ்ட் எழுதிக்கிட்டு தானே இருக்கீங்க. சப்போஸ் அன்னைக்கு எழுத முடியலாட்டியோட
அந்த வீக்கெண்ட் முடிக்கிறதுக்குள்ள அந்த ஆர்க்கு அந்த டெஸ்ட்லாம் எழுதிடுறீங்க தானே? சார். சார். ஸ்டிஃப்னஸ் மெத்தட் ஆர் ஈக்லிபிரியம் மெத்தட். ஓகே. ஒரு விளைநிலத்துல நீங்க வந்து நெற்கதிர்களை வந்து இது பண்றீங்க, விதைக்கிறீங்க. அந்த நீங்க விதைச்சிட்டீங்கன்னா நெற்பயிர்களும் வளரும், அதோட சேர்த்து களையும் வளரும். அந்த களையை கரெக்டா நீங்க வந்து எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய விளைச்சலை கெடுத்துரும். அது மாதிரி நீங்க படிக்கிறீங்க. படிக்கும் பொழுது உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம் வரும். அப்ப அந்த குழப்பங்களை நீங்க கரெக்டா தீர்த்துடணும். அந்த குழப்பத்தை கிளியர் பண்ணிடணும். அந்த குழப்பத்தை கிளியர் பண்றதுக்கான நம்ம என்ன செய்யணும்? டெஸ்ட் எழுதணும். அப்ப எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறது. சார் புரியுது தானே? ஓகேவா? ஒரு டாபிக் எடுத்து நீங்க படிக்கும் போது நல்லா இருக்கும். அது டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது தான் இந்த ஒரு சின்ன கொஸ்டினோட ஆப்ஷனை தடுமாறுவீங்க. ஓகே. இப்ப அதுக்கு அடுத்து சார் இதுல என்ன செய்வோம்? நம்மளுடைய அன்னோன்ஸ் ஸ்டார்டிங் இன்டர்மிட்டன்சி அதிகமா இருக்குமா? டைனமிக் இன்டர்மிட்டன்சி அதிகமா இருக்குமா? இதுல டிஸ்பிளேஸ்மென்ட் தெரியல. டைனமிக் இன்டர்மிட்டன்சி ஸ்டார்டிங் இன்டர்மிட்டன்சி அதிகமா இருக்கும். இதுல நம்ம எதை எடுத்து கண்டுபிடிப்போம்? அதாவது டைனமிக் இன்டர்மிட்டன்சி இருக்கக்கூடிய அன்னோன்ஸ் தான் எடுத்து கண்டுபிடிப்போம். சார் ஓகேவா சார்? ஓகே. சார். ஓகே. இப்ப இதுல என்னென்ன மெத்தட்னா கீழே வரும் அப்படின்னா திஸ் மெத்தட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஓகே 1. இப்ப நான் சொன்னதை வச்சு சொல்லுங்க. என்னென்ன மெத்தட் சார் நான் சொன்ன கிளாஸ் நடத்தும் போது? இப்ப நான் எழுதுறேன், நீங்க ஞாபகம் வச்சு சொல்லுங்க. இப்ப நடத்தும் போது சொன்ன ஆரம்பத்துல. ஓகே. மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், டிஸ்பிளேஸ்மென்ட், அது ரொட்டேஷன் கண்டுபிடிப்போம். அதுக்கு அடுத்து ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். டிஃப்ளெக்ஷன். ஓகே. சொன்னதுல இருந்து இது 2 இருக்கு. வேற என்ன சொல்லாததுன்னா ஃபேனிஸ் மெத்தட் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட். மேல சொன்னது ஃபிளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ சொன்னது ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட். ஓகே. அப்ப ஏ வந்து என்ன அப்படின்னா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ப்ரொஃபசர் ஹார்டிகிராஸ் வந்து 1930ல கொண்டு வந்திருப்பாரு. டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். அதுக்கு அடுத்து ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். இதை யார் உருவாக்கி கொடுப்பானா? ஜார்ஜ் ஏ மேனிங். அவர் தான் என்ன செஞ்சிருப்பாருன்னா 1916ல உருவாக்கியிருப்பார். ஓகே. அதுக்கு அடுத்து ஹானிஸ் ரொட்டேஷன் மெத்தட். அதுக்கு அடுத்து மேட்ரிக்ஸ் ஸ்டிஃப்னஸ் மெத்தட். அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய மெத்தட். அப்ப இது கொஸ்டின்ல ரிப்பீட்டடா கேட்டாச்சு. கீழே கொடுத்து ஏதாச்சும் ஒண்ணு பிக் பண்ண சொல்லுவாங்க. 3 ஆப்ஷன் வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட்ல இருக்கும், ஒரு ஆப்ஷன் வந்து ஃபோர்ஸ் மெத்தட்ல இருக்கும். அப்ப அந்த தவறான இணையை வந்து கரெக்டா நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி 3மே ஃபோர்ஸ் மெத்தட்ல இருக்கும், ஒன்னு டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட்ல இருக்கும். அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட்ல வரக்கூடியதை செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்லாட்டி 3மே டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட்ல இருந்து 4வது ஆப்ஷன் ஆல்ரெடி இப்ப கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி கேட்டகரியில தான் கொஸ்டின் முன்னாடி கேட்டிருக்காங்க. ரெடி ஆகிருக்கு. சார் ஓகேவா? ஓகே. இப்ப இதுவரை டிஸ்பிளேஸ்மென்ட் சொல்லிட்டேன். உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய சேஞ்சஸ் பத்தி பேசுறது. அப்ப நார்மலா நம்ம பிரிசமணி பார்க்கு படிச்சது கான்செப்ட் தான் இங்க வரவே போகுது ஃபார்முலாவா. பிரிசமணி பார்க்கு நம்ம என்ன சார் படிச்சோம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல? ஒரு பார்ல கம்ப்ரசிவ் லோட ஆக்சியல் லோட கொடுப்போம். இப்ப டென்சைல் லோடு கொடுக்குறோம் அப்படின்னா ஆக்சிஸ்ல டென்சைல் லோடு கொடுக்கணும் அப்படின்னா ஆக்சிஸ் டென்சைல் லோடு. அது கொடுக்கும்போது என்ன சார் நடக்கும்? லோடு கொடுக்கும்போது உள்ளுக்குள்ள நடக்கும் டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்கும். அப்ப இந்த லோடு பை டிஸ்பிளேஸ்மென்ட் ஞாபகம் இருக்கா? இப்படிதான் ரிலேஷன் படிப்போம் சார். ஞாபகம் இருக்கா சார்? இதுதான் நம்ம ஸ்டிஃப்னஸ்ல படிப்போம். ஞாபகம் இருக்கா? அப்ப 1 mm உள்ளுக்குள்ள டிஸ்பிளேஸ்மென்ட் உருவாக்குறதுக்கு எந்த அளவுக்கு லோடு கொடுக்கணும், இதுதான் ஸ்டிஃப்னஸ் சொல்லி கொடுத்திருப்பேன். அப்ப இந்த மெத்தட் என்னது? இந்த மெத்தட்ல என்ன இது? இந்த மெத்தட் பேர்ல ஒன்னு சேர்த்திருக்கேன். இந்த மெத்தட் எப்படி நான் கூப்பிடுறான்னு சொல்லியிருக்கேன். ஸ்டிஃப்னஸ் மெத்தட்னு சொல்லியிருக்கேன். அப்ப ஸ்டிஃப்னஸ்க்கு என்ன வரும்? K = B by delta. அதுதானே இப்ப நான் இங்க கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப இந்த மெத்தடே இதான். அப்ப K = B by delta தான் இதோட வேல்யூ. ஃபிளெக்சிபிலிட்டி என்ன சார் சொன்னேன்? ஃபிளெக்சிபிலிட்டி என்ன சொன்னேன்? டெல்டா பை P ஒரு ஃபார்முலா சொன்னேன். அல்லது என்ன சொன்னேன்?
எல் பை ஏன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அப்ப இந்த டெல்டா பை பி தான் Yes, sir. ஸ்டிப்னஸ் மெத்தட் எப்படி எழுதிருக்கேன்? ரிவர்ஸ்ல பி பை டெல்டான்னு எழுதிருக்கேன். அப்ப இந்த இது இங்க எப்படி வரும்? ரிவர்ஸ்ல எப்படி வரும்? ஏஐ பை எல்னு வரும் ஸ்டிப்னஸ் மெத்தட். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. சார் புரியுதா? ரெண்டுக்கு லிங்க் பண்ணது ஓகே தானே? Yes, sir. Yes, sir. அவ்வளவுதான் சார். Yes. அப்ப ஃபிளெக்சிபிள் ஸ்டிப்னஸ் மெத்தட் நம்ம முன்னாடி படிச்சதுதான். ஏன்னா ஸ்டிப்னஸ் பத்தி எங்கேயும் படிச்சிருப்போம்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சிருப்போம் பார்ல. அதுக்கு அடுத்து நம்ம ஸ்ப்ரிங்ல படிச்சிருப்போம். அப்ப திருப்பவும் சொல்றேன் ஏஐ சிலபஸ் தான் ஸ்ப்ரிங்ல படிச்சிருக்கோம். அப்ப அதுக்கடுத்து எங்க படிச்சிருப்போம் சார்? இண்டிவிஜுவல் ஸ்டிப்னஸ். ஓகேவா? இப்ப ரீசனா நடத்துனேன் எங்க படிச்சிருப்போம் கே பத்தி? ரொட்டேஷனல் ஸ்டிப்னஸ், ஜாயிண்ட் ஸ்டிப்னஸ் ஞாபகம் இருக்கா இல்லையா? Moment distribution of மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ல படிச்சோம் ஸ்டிப்னஸ் பத்தி. சரி ஓகே. அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்டர் நோட்ஸ் கொடுக்குறேன் இதுங்க. அதே மாதிரி ஒரு பார்ல லோடு ஆக்ட் ஆகுது. இந்த லோடு உள்ள இருக்கிற ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கிரியேட் பண்றது டெல்டா அளவு. அப்ப இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு எம்எம் நடக்க உள்ள இருக்க கொடுத்துருக்கக்கூடிய லோடு எவ்வளவு அப்படிங்கிறத பத்தி பேசுறது தான் ஸ்டிப்னஸ். இப்போ கே ஈக்குவல் டு பி பை டெல்டா. அப்ப கே ஈக்குவல் பி பை டெல்டா தான். அப்ப கே ஈக்குவல் டு அங்கே என்ன பார்த்தோம்? எல் பை ஏஇ. அப்ப இங்க என்ன வரும்? ஏஇ பை எல். அப்ப இதான் என்னது நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ல இருக்கக்கூடிய ஃபார்முலா. அப்ப ஃபிளெக்சிபிலிட்டி பார்த்தோம், இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம். அப்ப இதை தவிர்த்து மேல எதுவும் இந்த இதுல கேட்க மாட்டாங்க. அப்ப இந்த ஸ்டிப்னஸ்க்கான விஷயம் என்னன்னா ஃபோர்ஸ் டு ப்ரொடியூஸ் யூனிட் டிஃபார்மேஷன். யூனிட் டிஃபார்மேஷனா ஒரு யூனிட், ஒரு இப்போ டிகிரினா ஒரு டிகிரி, மொமெண்ட்னா ஒரு கிலோமீட்டர் மீட்டர். அப்ப அது டெல்டானா ஒரு எம்எம். அந்த ஒரு அந்த அதுதான் ஆக்சியல் ஸ்டிப்னஸ் சொல்லுவாங்க. அப்ப ஆக்சியல் ஸ்டிப்னஸ்க்கான விளக்கம் என்ன அப்படின்னா ஆக்சியல் ஸ்டிப்னஸ் ஒரு பார்ல வரக்கூடிய ஸ்டிப்னஸ் ஆக்சியல் ஸ்டிப்னஸ். அதாவது ஃபோர்ஸ் டு ப்ரொடியூஸ் யூனிட் டிஃபார்மேஷன் called axial stiffness. Formula K equal to KE by L. அப்ப axial stiffness. K equal to P by delta. ஓகே சார் புரியுது தானே சார்? ஓகே தானே? அப்ப இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் சார். இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல எடுத்த உடனே இதை தான் நான் நடத்திருக்கிறோம். ஸ்டார்டிங் இன்டர்மிசி கைனமெட்டிக் இன்டர்மிசி வந்து இதுக்கு அடுத்து நான் நடத்துவேன். ஸ்டெப் பை ஸ்டெப் வரணும்னா ஃபர்ஸ்ட் இதை நடத்திட்டு அதுக்கு ஸ்டார்டிங் இன்டர்மிசி கைனமெட்டிக் இன்டர்மிசி நடத்திட்டு அதுக்கு ப்ராப்பர்ட்டி கேண்டிடேட்ல இருந்து ஆரம்பிச்சுக்கணும். நான் ஏன் அப்படி நடத்தினா நான் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் தகுந்த மாதிரி நடத்துறேன். நான் அதை கொஸ்டின் ஏரியாக்கு தகுந்த மாதிரி இருந்தேன். அப்ப இதுல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஏன்னா இப்ப நடந்த ஜஸ்ட் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்ப 2024 எண்ட்ல நடந்த ஏஇ எக்ஸாமுக்கும் அது நான் இன்டர்வியூ போஸ்டிங்க்கு டிப்ளமோ சென்ல எடுத்து இது ஓரியன்டா ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கான்னு பாருங்க. ஓகே சார் அடுத்து மூவ் பண்ணலாமா? சார் Yes, sir. இப்ப என்ன மூவ் பண்ண போறேன்னா நான் சொன்னேன் செக்ஷன் அனாலிசிஸை இதோட போல்ட் பண்ணி வைப்போம். 85% வந்து டிப்ளமோ லெவலையும் 70% வந்து ஏஐ லெவலையும் முடிச்சு கோல்டு பண்ணி வைப்போம் சர்வே முடிக்கிற வரையும். அடுத்து ஒரு 6 நாளைக்கு இல்லை 7 நாளைக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப இப்ப என்ன பார்க்க போறோம் லாஸ்ட் அப்படின்னா லாஸ்டா ட்ரெஸ்ஸஸ் தான் இங்கே நடத்திட்டேன். எங்கே நடத்தினேன்? சென்டா மெட்டீரியல்ல. அப்ப அனாலிசிஸ் உள்ளதுல 100% இங்க நடத்தல. ஒரு சில விஷயங்களை விட்டு வச்சிருந்தேன் அனாலிசிஸ் சொல்லிக்கலாம். அதுல விட்டு வச்ச விஷயங்கள் தான் நான் இங்க அனாலிசிஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறேன். சார் ஓகேவா சார்? ஓகே. அப்ப ட்ரெஸ்ஸஸ்ங்கிறது என்னன்னா அந்த ட்ரெஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எடுத்து பார்க்க மாட்டோம். ஃபோட்டல் பிரேம்ஸ் ஓகேவா எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்ப இது எந்த டாபிக்ல இருந்து இது வருதுன்னா ட்ரெஸ்ஸஸ்க்குள்ள வருது. ட்ரெஸ்ஸஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம் எல்லாமே அங்கே நடத்திட்டேன்.
திருப்பி இதே இடத்துல வந்து நான் எழுதிட்டு இருக்க மாட்டேன். ஒரு சில விஷயங்கள் ரிப்பீட் ஆனா விட்டுருங்க. ஓகேவா? ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு போர்ட்டல் பிரேம். ஒரு போர்ட்டல் பிரேம்னா என்ன சார் அர்த்தம்? இப்படிதானே பிரேம்டு செக்ஸ் இப்படி தானே இருக்கும். இது புரியுது தானே? சார் ஓகேவா? ஓகே. ஸ்வே சார் ஆர் நாட் ஸ்வே Yes, sir. அப்படின்னா இப்ப லோடு குடுக்கும்போது இதுல ஏற்படக்கூடிய வளைவு. இப்ப இப்படி வளையுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது ஸ்வே ஆகுது. இல்ல இது வளையல அப்படின்னு சொல்றோம்ல. ஸ்வே ஆர் நான் ஸ்வே. ஏன்னா காலேஜ்ல படிச்சிருப்பீங்க. என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஸ்வேனா என்னன்னா ஹரிசாண்டலா நகர்றது சார். ஜாயிண்டோ இல்ல அந்த பீமோட ஒரு மெம்பரோ ஹரிசாண்டலா சைடுல இப்படி சார் லோடு குடுக்கும்போது இந்த லோட குடுக்கும்போது இது ஒரு பக்கமா நகருதுல அதான் ஸ்வேன்னு சொல்லுவாங்க. நகரலன்னா நான் ஸ்வேன்னு சொல்லுவாங்க. சார் புரியுதா? ஓகே. எஸ் சார் Yes, sir. நான் திரும்பவும் சொல்றேன். இப்ப எழுதுறதுன்னா நீங்க படிக்காததான் எழுதியிருப்பேன். டிப்ளமோ லெவல், ஏஇ லெவல் 2 பேருமே கவனிச்சுக்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன குடுக்குறீங்கன்னா, அதான் ஸ்வே இன் போர்ட்டல் பிரேம் எழுதுங்க. ஹெட்டிங். இப்ப என்ன அப்படின்னா, ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஒரு வியூல டாப் வியூல நடக்கலாம். அதாவது டாப் வியூனா இப்படி குடுத்துருக்கோம் அப்படின்னா, இதான் டாப் வியூ. இல்ல ஜாயிண்ட்ல நடக்கலாம். ஹரிசாண்டல் மூவ்மெண்ட். நான் கீழ படம் வரைவேன். நெறைய கேஸஸ்க்கு படம் வரைவேன். அப்ப உங்களுக்கு புரியும். இப்பயே இந்த கிளாஸ் கீழயே நான் இது பண்ணுவேன். பாருங்க. அப்ப எழுதிக்கிறேங்க. ஹரிசாண்டல் மூவ்மெண்ட். மூவ்மெண்ட் ஆஃப் த இல்ல டாப் வியூன்னு சொல்லலாம். இல்ல டாப் ஜாயிண்ட் ஆஃப் த வியூன்னு சொல்லலாம். டாப் வியூ ஆர் டாப் ஜாயிண்ட் ஆஃப் வியூ. இப்ப உங்களுக்கு டவுட் வரும். சார் இத வந்து கொஞ்சம் பிராக்டிகலா சொல்லுங்க அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்னு சொல்லிட்டீங்க. அப்ப ஹரிசாண்டல்னா ஒண்ணு லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது, இல்ல ரைட் சைடு மூவ் ஆகுது. அத டாப் வியூன்னு சொன்னீங்கல்ல சார். இப்ப என்னன்னா டாப் ஜாயிண்ட் ஆஃப் வியூனா என்ன சார்? அதுல எப்படின்னா, இப்ப டாப் வியூ எப்படி மூவ் ஆகும்னா, இப்படி இருக்கு ஒரு ஒரு போர்ட்டல் ஃப்ரேம் குடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஃப்ரேம் வந்து இப்ப இங்க லோடு வந்து இப்படி ஆக்ட் ஆகுது. இப்படி ஆக்ட் ஆகும்போது நல்லா கவனிங்க. மேல இருக்கக்கூடிய டாப்பிங் வந்து எப்படி வளையும் அப்படின்னா, இப்படியே வளைஞ்சு இப்படி போயிருக்கும். அப்ப இதுதான் டாப் வியூல நடக்கக்கூடிய ஹரிசாண்டல் மூவ்மெண்ட். சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? சார் புரியுதா? சார் ஓகேவா சார்? சார் ஓகே. Yes, sir. அப்ப இந்த அளவுக்கு எப்படி சார் வளையும் அப்படின்னா, இங்க ஒருத்தர் லோடு குடுத்ததுனால நடக்காது. இங்கேயும் லோடு குடுத்துருக்கணும், இல்ல இங்கேயும் லோடு குடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு வளையும். சில இடத்துல என்ன செய்யும்னா, ஜாயிண்ட்ல மூவ்மெண்ட் நடக்கும். ஓகே. ஜாயிண்ட்டே என்ன செய்யும்னா மூவ்மெண்ட் ஆகும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, டாப் ஜாயிண்ட் ஆஃப் த வியூ. அப்ப இந்த ஜாயிண்ட் வந்து விலகுறது. இல்ல இந்த ஜாயிண்ட் விலகுறது. ஒரு சைடு. ஓகே. இப்ப அடுத்து என்ன எழுதுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்வே இருக்கு. அதான் சொல்றேன். ஒரு மெயின் ஒரு ஸ்வே நகருதுன்னு வச்சுக்கோங்க அது. ஒரு போர்ட்டல் பிரேம். அப்ப இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அன்சிம்மெட்ரிக்கல் கண்டிஷனால தான் உள்ளுக்குள்ள ஸ்வே நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பிரேம்டு செக்ஷன்ல ஸ்வே நடக்குது. மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னா, அது ஏன் மூவ்மெண்ட் நடக்குதுன்னா, உள்ள இருக்கிற அந்த பீமோட அந்த பிரேம்டு செக்ஷன் அந்த போர்ட்டல் பிரேம் அப்படின்னா, அன்சிம்மெட்ரிக்கல் கண்டிஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அன்சிம்மெட்ரிக்கல் கண்டிஷன்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளவு குடுக்குறாங்கன்னா, 8 கண்டிஷன் குடுக்குறாங்க. சார் எக்ஸாம்ல கேட்டாச்சு இந்த கொஸ்டின். ஒரு டைம் கேட்டிருக்காங்க நான் பார்த்திருக்கேன். அப்ப மெயின் ரீசன் ஒரு போர்ட்டல் பிரேம்ல ஸ்வே நடக்கிறதுக்கான காரணம் என்ன? ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்படின்னா அன்சிம்மெட்ரிக்கல் கண்டிஷன். அன்சிம்மெட்ரிக்கல் என்ன? கிராஸ் செக்ஷன் அன்சிம்மெட்ரிக்கலா இருக்கலாம். அதாவது எப்படின்னா, நான் கீழ படம் வரைவேன். இதுதான் சொல்றேன். இப்ப நான் சும்மா இப்ப ஐ செக்ஷன் வரையுறோம்ல. அப்ப இப்படி குடுக்குறேன். இது சிம்மெட்ரிக்கலா இருக்கா? அன்சிம்மெட்ரிக்கலா சார் இருக்கா சார்? யாராச்சும் சொல்லுங்க. இப்ப நான் வரைஞ்சிருக்க செக்ஷன் சிம்மெட்ரிக்கலா? அன்சிம்மெட்ரிக்கலா? அதாவது எப்ப சிம்மெட்ரிக்கல் சார் ஒய் எப்ப சிம்மெட்ரிக்கல்னு சொல்லுவோம்னா, இப்ப இத நான் வெர்டிகலா வெட்டுனேன்னா, இத மடிச்சு அப்படியே இத மடிக்கும்போது 2ஆ கரெக்ட்டா இதுல மடிச்சு உட்காரணும். எப்படி மடிச்சு உட்காரும்? இந்த அளவுக்கு உட்காரும்.
2ஆ வெட்டி இப்படி மடிச்சு உட்காரணும். அதே ஹரிசாண்டலா மடக்கி வச்சேன்னா, மடிச்சு கரெக்ட்டா இப்படி உட்காரணும். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? நடுவுல இப்படி ஹரிசாண்டலா வெட்டினேன்னா, நல்லா கரெக்ட்டா பொருத்தி உட்காரணும். என்ன சொல்றேன் புரியுதா சார் உங்களுக்கு? ஓகே. Yes, இப்ப sir. sir, அதாவது இது பிராக்டிகலா இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசினா வேற அது. அதுக்குள்ள நான் போகவே இல்ல இப்ப. சிம்ப்ளிக்கலா, அன்சிம்ப்ளிக்கலான்னு. நான் ஜஸ்ட் ஒரு பேப்பர கட் பண்ணி மடிக்கிறத தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இங்க ஸ்வேனா என்ன அர்த்தம்? ஸ்வேனா என்ன சார் அர்த்தம்? ஒரு போர்ட்டல் ட்ரிக் சொல்லியாச்சு உங்களுக்கு. அதுல ஸ்வேனா என்ன அர்த்தம்? என்ன சொன்னேன் ஸ்வேனா? ம்? ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் ஆஃப் தி பீம். ஓகேவா? அது சொன்னேன். ஓகே. அப்ப அது நடக்கிறதுக்கான கண்டிஷன் அன்சிமெட்ரிக் கண்டிஷன் சொன்னேன். அப்ப கிராஸ் செக்ஷன்ல அன்சிமெட்ரிக்கலா இருக்கலாம். இல்ல லோட் ஆக்ட் ஆகுறதுல அன்சிமெட்ரிக்கலா இருக்கலாம். அப்ப அது எல்லாம் இப்ப நான் சொல்லிக் குடுத்தது ஒரு ஐபீம் எடுத்து சொல்லிக் குடுத்தேன். ஆனா ஐபீம் வச்சு நீங்க பார்க்கக் கூடாது. ஒரு ஒரு போர்ட்டல் பிரேம்ல அதுல எப்படி வந்து அன்சிமெட்ரிக்கலா ஒவ்வொரு கண்டிஷன் வரும்னு நான் ஃபர்ஸ்ட் எழுதுவேன். ஒவ்வொன்னா எழுதிட்டு அது கீழ எப்படி நடக்குதுங்கிறத சொல்லுவேன். அப்படி பார்த்துக்கிறேன். இப்ப எழுதிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, மெயின் ரீசன் ஆஃப் த ஸ்வே. ஒரு ஸ்வே நடக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா அன்சிமெட்ரிக். அதாவது அது ரோடா இருக்கலாம், கிராஸ் செக்ஷனா இருக்கலாம், இல்ல செட்டில்மெண்ட்டா இருக்கலாம். வேற என்ன சொல்லலாம்னா உங்களுக்கு அவுட்லைன்னு சொல்லுவாங்க. நான் கீழ சொல்லுவேன். அதுவா இருக்கலாம். அப்படின்னு இது ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் தான். அப்ப மெயின் ரீசன் ஆஃப் த ஸ்வே is என்ன அப்படின்னா அன்சிமெட்ரிக். ஓகே. இப்ப இதுல ஒவ்வொரு கண்டிஷனா சொல்றேன். படமா குடுக்குறேன். அப்படியே பாத்துக்கங்க. நான் ஃப்ரீ ஹேண்ட் டயகிராம் தான் குடுக்க போறேன். ஏன்னா ஒவ்வொன்னுக்கும் கிட்டத்தட்ட 8 படத்துக்கிட்ட வரும். 8யும் வந்து நான் வந்து நீட்டா வரைஞ்சுட்டு இருக்க முடியாது. நீங்க நீட்டா வரைஞ்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஏ. அதாவது அன்சிமெட்ரிக்கல் லோடிங். எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அன்சிமெட்ரிக்கல் லோடுனா என்ன சார் அப்படின்னா, ஒரு போர்ட்டல் பிரேம் போடுங்க. மேல வரைஞ்சதே அன்சிமெட்ரிக்கல் தான். ஓகே. இப்ப இங்க ஹரிசாண்டல் லோடு குடுக்குறேன். அது இந்த எண்ட்ல குடுத்துருக்கேன். இங்க வெர்டிகல் லோடு கரெக்ட்டா சென்டர் ஆக்சிஸ்ல குடுக்காம இங்க குடுத்துருக்கேன். இது சிமெட்ரிக்கலா இருக்கா? அன்சிமெட்ரிக்கலா இருக்கா? லோடு குடுத்துருக்கிறது இங்கே குடுத்துருக்கேன். ஓரத்துல குடுத்துருக்கேன். அப்ப சிமெட்ரிக்கலா குடுத்துருக்கேனா? இல்ல தானே சார்? புரியுது தானே சொன்னேன்? அப்ப இங்க P1ங்கிற லோடு இந்த இடத்துல குடுத்துருக்கேன். இந்த மெம்பருக்கு இங்க குடுத்தேன்னா சிமெட்ரிக்கலா இருந்திருக்கும். இந்த மெம்பருக்கு இங்க குடுத்தா சிமெட்ரிக்கலா இருந்திருக்கும். நான் இங்க குடுத்துருக்கேன். சார் இப்ப புரியுதா? லோடு வந்து அன்சிமெட்ரிக்கலா குடுத்துருக்கேன். ஓகே தானே? ஓகே. இந்த மெம்பர் ஐங்கிற மோட் ஆஃப் இனர்ஷியா, இது ஐங்கிற மோட் ஆஃப் இனர்ஷியா, இது ஐங்கிற மோட் ஆஃப் இனர்ஷியா. அப்ப இதுக்குள்ள நடக்கக்கூடிய எப்படி வந்து உங்களுக்கு இதுக்குள்ள ரொட்டேஷன் நடக்கும் அப்படின்னா, இப்படி நடக்கும். மேல வரைஞ்சது தான். இந்த அளவுக்கு நடக்கும். இதான் அன்சிமெட்ரிக்கல் லோடிங்னால சார் இந்த டயகிராம் வந்து ஒரு டைம் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. ஹரிசாண்டல் லோடு வந்து குடுத்து மேல வெர்டிகல் லோட குடுக்காம, ஆனா எப்படி வந்து உங்களுக்கு ஸ்வே ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க டயகிராம் பார்த்திருப்பீங்க இது மாரி. ஓகே. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சார் புரியுதா சார் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்? நான் நேமும் குடுத்துட்டேன், படமும் வரைஞ்சு காமிச்சுட்டேன். சார் ஓகேவா சார்? ஓகே. 2வது. Yes, sir. 2வது அன்சிமெட்ரிக்கல் அவுட்லைன். அது என்ன சார் அன்சிமெட்ரிக்கல் அவுட்லைன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஸ்வேல லோடே ஆக்ட் ஆகல. அப்ப அந்த ஸ்வேல சப்போஸ் அவுட்லைன் எப்படி இருக்குன்னா அன்சிமெட்ரிக்கலா இருக்கும். அது எப்படி நம்ம வரையுறது நீங்களே பாருங்க. அதாவது ஏ குதச்சா பி 2 சைடும் இப்படி எழுதிட்டு வரோம் கரெக்ட்டா இருக்கும். இங்க அன்சிமெட்ரிக்கல் அவுட்லைன். அதாவது ஏதோ ஒரு டைப்ல லோடு குடுக்குற மாரி வச்சுக்கிறோம். நான் லோட மென்ஷன் பண்ணல. ஏதோ ஒரு லோடு குடுக்குறேன்னா, கரெக்ட்டா சிமெட்ரிக்கலா உள்ள வந்து அந்த ஸ்வே நடந்திருக்காது. அதோட வளைவு நடந்திருக்காது மெம்பர்ல. பார்க்கறதுக்கே சொல்லுவாங்க கக்ரி முக்ரின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு ஒழுங்கற்ற வடிவம்னா அது மாரி இருக்கு. இப்ப இது ஏதோ ஒரு லோடு குடுக்குறோம். இனி ஒரு லோடு ஏதோ ஒண்ணு அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்போது இதுக்குள்ள சிமெட்ரிக்கலா உள்ளுக்குள்ள வந்து லைன் வந்து கிரியேட் ஆகாது.
இதுலேருந்து விழுந்து இப்படி போய் இப்படி வந்திருக்கு. அப்போ உள்ள செக்ஷன் கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதான் அன்சிமெட்ரிக்கலா இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய அவுட்லைன்ங்கிறது. சார் என்ன சொல்ல முடியுதா சார் உங்களுக்கு? ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து என்னன்னா சார் டிஃபரெண்ட் எண்டு கண்டிஷன் ஆஃப் காலம். ஒரு காலம்னா வெர்டிகல் மெம்பர் தானே. அப்ப எண்டு கண்டிஷன் என்ன அர்த்தம்? கீழ ஒரு பக்கம் ஃபிக்ஸ்டு குடுக்குறது, இன்னொரு பக்கம் ஹிஞ்ச்டு குடுக்குறது, அப்படி மாத்தி மாத்தி குடுக்குறது. சார் ஓகேவா? அடுத்து இத முடிச்சுட்டு எப்படி கொஸ்டின் இதுல கேட்டிருக்காங்க. இனிமே எப்படி கேட்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன். சி எழுதிக்கிறேங்க. சி என்ன அப்படின்னா அதாவது டிஃபரெண்ட் எண்டு கண்டிஷன் ஆஃப் காலம். இப்ப ஒரு பக்கம் ஒரு போர்ட்ரேட் ஃப்ரேம்ல ஹிஞ்ச்டு இருக்குது. இல்லாட்டி இந்த பக்கம் ஃபிக்ஸ்டு குடுத்துரும். இந்த பக்கம் fixed. ஒரு பக்கம் ஃபிக்ஸ்டு. இன்னொரு பக்கம் ஹிஞ்ச்டு. செக்ஷனுக்கு ஒரே தான். அப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்னா சார் காலத்தோட காலம்னா வெர்டிகல் மெம்பர். வெர்டிகல் மெம்பரோட எண்டு கண்டிஷன் தெரியுது சார் உங்களுக்கு? எப்படி கொடுத்துருக்கோம்? ஒரே மாதிரி இருக்கா? வேற வேற மாதிரி இருக்கா? சார் ஒரு போர்ட்டல் ஃப்ரேம்ல இது என்ன சார் ரியல் லைஃப்ல? இது என்ன சார் ரியல் லைஃப்ல இது ரெண்டா? எக்ஸ் என்ன? ஒய்1 ஒய்2 என்ன? யாராவது சொல்லுங்க எனக்கு. ரியல் லைஃப்ல ஒரு பில்டிங் எக்ஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம்? Beam, பீம். sir. பீம் சார். ஒய்1 ஒய்2 எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம்? காலமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம். காலம். இடையில இருக்கக்கூடிய நம்ம வாழை விட்டுருங்க. இப்ப போர்ட்டல் ஃப்ரேம்னா என்ன புரியுதா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரு? ரியல் லைஃப்ல நீங்க கட்டுறதெல்லாம் பிரேம்டு ஸ்ட்ரக்சர் தான். நிறைய பில்டிங் எப்படி கட்டிட்டு இருப்பாங்கன்னா வாலே கட்டாம ஒரு 10 ஃப்ளோர் ஏத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ஹாலோ பிளாக்ஸ் வச்சு வால் கட்டிட்டு இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? பிரேம்டு ஸ்ட்ரக்சராவே கட்டி போயிட்டே இருக்கு கீழே இருந்து. சார் பாத்திருக்கீங்களா? எஸ் சார். ஓகே. Yes, sir. நிறைய அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்ப இது 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 அன்கண்டிஷனா இருக்கு. எல்லாத்துக்கும் உங்களுக்கு டவுட் வரும். சார் நீங்க அன்சிமெட்ரிக்கல் லோடுனா அதோட எடுத்துக்க வேண்டியதானே. உள்ளுக்குள்ள அந்த லோடு கொடுத்தா எப்படி வளைவீங்க டயக்ராம் வரையறீங்க அப்படின்னா விஷயம் இருக்கு. ஏன்னா இதுல 2 விதமான கொஸ்டின் கேட்பான்னு நான் சொன்னேன். ஒண்ணு எப்படி கேட்பான்னா ஸ்வே மேக்ஸிமம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கீழ இப்ப நான் குடுக்குற 8 கண்டிஷன்ல 4 ஆப்ஷன் கொடுத்தா ஆல்கேப்ல கேட்கலாம். இல்ல 3 ஆப்ஷன் நான் கொடுக்குற 8 கண்டிஷன்லயும் ஒரு ஆப்ஷன் டிஃபரெண்டான கண்டிஷனை கொடுத்து அதை பிக் பண்ண சொல்லலாம். அப்படி கேட்கலாம். இன்னொன்னு என்ன கேட்பானா ஒரு போர்ட்டல் ஃப்ரேமோட படமே கொடுத்துருவாங்க. அதுல வெர்டிகல் ஆக்டார் மட்டும் கொடுத்துட்டு அது எப்படி பெண்ட் ஆகுமோ உள்ளுக்குள்ள எப்படி வந்து ஸ்வேனால உள்ளுக்குள்ள அந்த ரொட்டேஷன் கிரியேட் ஆகுமோ அது வந்து 4 ஆப்ஷன்ல கொடுத்து வச்சிருப்பாங்க. இப்படி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சார் புரியுதா என்ன சொல்றேன் உங்களுக்கு? அப்ப இப்படி கொஸ்டின் வரும். Yes, அப்ப sir. எல்லாத்துக்கும் நீங்க ரெடி ஆகிக்கணும். அதுக்காக தான் சொன்னேன். ஓகே. இப்ப அடுத்து என்னன்னா அப்ப இதுக்கு எப்படி சார் உங்க செட்டில்மெண்ட் நடக்கும் அப்படின்னா பிக்சட் எப்பயும் நமக்கு பிரச்சனை இருக்காது. இதுல இருந்து வரை அதுக்கடுத்து சார் நான் பாட்டுக்கு கக்கரி புக்கரின்னு வளையல ஸ்டாண்டர்ட் புக்கை ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு டயக்ராம் கொடுக்குறேன். எப்படி வரும்? ஓகே. இப்ப அடுத்து டி எழுதிக்கிறேங்க. அதாவது நான் யூனிஃபார்ம் செக்ஷன் ஆஃப் யூ மெம்பர். அப்ப எல்லாத்துலயும் இது வந்து யூனிஃபார்ம் செக்ஷனா நான் யூனிஃபார்ம் செக்ஷனா சார்? இது இங்கேயும் மோட்டாப்னஸ் ஐ தான் கொடுத்துருக்கேன். இங்கே ஐ தான் கொடுத்துருக்கேன். இங்கே ஐ தான் கொடுத்துருக்கேன். அப்ப எல்லா இடத்துலயும் மோட்டாப்னஸ் ஐ வருதுன்னா அப்ப அதோட வேல்யூ எப்படி இருக்கும்? செக்ஷன் எப்படி இருக்கும்? யூனிஃபார்மா தானே இருக்குன்னு அர்த்தம். சார் ஓகே தானே சார்? ஓகே. யூனிஃபார்ம். ஒருவேளை இங்க ரெக்டாங்குலர் காலம் கொடுத்துட்டு இங்க சர்க்குலர் கொடுத்துருந்தேன்னா அப்ப இது வந்து ஐ கிடைச்சா இங்க வேற வேலை கிடையாது. என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு? நான் யூனிஃபார்மா ஆயிருக்காங்க. அப்ப எல்லாமே ஒரே செக்ஷனா கொடுத்ததுனாலதான் எல்லாத்துக்கும் ஐங்கிற வெளியே கிடைச்சிருக்கு. சார் ஓகேவா? ஓகே. அடுத்து சார் நான் யூனிஃபார்ம் செக்ஷனா எடுத்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு ஸ்வே நடக்கும். செக்ஷன் ஆஃப் மெம்பர். அது மெம்பர் வெர்டிகல் மெம்பரா இருந்துச்சுன்னா காலம், பர்சனல் மெம்பரா இருந்தா பீம். ஓகே. இதுக்கு எப்படி டயக்ராம்னா இப்ப இதுதான் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கேன்.
இப்ப எனக்கு இது I. இது I. ஆனா இது 2A. அப்ப செக்ஷன் எப்படி சார் இருக்கு? anyone? எப்படி இருக்கு? யூனிஃபார்மா இருக்கா? கிராஸ் செக்ஷன் நான் யூனிஃபார்மா இருக்கா? நான் யூனிஃபார்மா இருக்கு. நான் இப்ப யூனிஃபார்ம். இங்க எப்படி இது நடக்கும்? ஸ்வே நடக்கும்போது எப்படி உள்ளுக்குள்ள வளையும் அப்படின்னா இந்த போர்ட்டல் பிரேம் இப்படி தொடுற மாதிரி அதுக்கு வந்து இப்படியே இறங்கி இங்க ஒரு அவுட்லைன் போய் இங்க வர மாதிரி. அடுத்து டி சொல்லியாச்சு. ஈங்கிறது என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் லோடிங் ஆன் காலம். காலம்ல ஒருவேளை ஹரிசாண்டல் லோடிங் வருது அப்படின்னா இது நடக்கும். அப்ப இப்ப உங்களுக்கு சொல்றேன். இப்ப உங்களுக்கு பியூரா சொல்லணும்னா உங்களுக்கு வெர்டிகல் லோடு வருது அப்படின்னா டயக்ராம் இப்படிதான் வளையும். ஹரிசாண்டல் லோடு வந்தாலும் டயக்ராம் இப்படிதான் வளையும். இப்ப இந்த ஏக்கு கீழேயே இஏ எழுதிக்கிறது. நான் இடம் மேல எழுதுறேன். அதாவது என்னன்னா ஹரிசாண்டல் லோடிங் ஆன் காலம். அப்ப என்னுடைய காலத்துல ஹரிசாண்டல் லோடு கொடுக்குறேன். அப்ப அதனால உள்ளுக்குள்ள டயக்ராம்னா இப்படிதான் மீட் ஆகும். இது கேட்டிருக்காங்க, எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சார் இப்ப ஹரிசாண்டல் இந்த கண்டிஷனுக்கு டயக்ராம் கேட்டிருக்காங்க. இதே டயக்ராம் தான் வரும். ஏல கொடுத்த இதே டயக்ராம் தான் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சார் புரியுது என்ன சொல்றேன் உங்களுக்கு? ஓகே, இது டெல்டா அளவுக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் நடந்தது இந்த இடத்துல. எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அப்ப ஈக்கு ஏக்கு அன்சிமெட்ரிக்கல் லோடிங்னா P2 அன்சிமெட்ரிக்கலா கொடுத்துருக்கேன், B1 ஹரிசாண்டலோட அன்சிமெட்ரிக்கலா கொடுத்துருக்கேன். கரெக்டா? சென்ட்ராய்டு பார்த்து கொடுக்காம. அப்ப அதுக்கு இதான் ஆன்சர். ஹரிசாண்டல் லோடிங் காலம்னா காலத்துல ஹரிசாண்டல் லோடிங் வர்றது, வெர்டிகல் லோட் வராம. அப்ப அதுக்கு இதான் ஆன்சர். சார் புரியுது என்ன சொல்றேன்? சார் ஓகேவா சார்? அப்ப ரெண்டுக்கு இதே டயக்ராம் தான் வரும், ஞாபகம் வச்சுக்கிறேன். அடுத்து மூவ் பண்ணலாமா? ஓகே. அடுத்து எப் அதாவது செட்டில்மெண்ட் ஆஃப் சப்போர்ட். சப்போர்ட் எப்படின்னா வருதுன்னா கீழே செட்டில்மெண்ட் டயக்ராம் சொல்லலாம். அப்ப இங்க பாருங்க டயக்ராம் கொடுக்குறேன். எழுவோம். இப்ப இது சப்போர்ட் நடந்திருக்கு. சாரி, சப்போர்ட்டுங்க செட்டில்மெண்ட் நடந்திருக்கு. இந்த இடத்துல இருந்த இந்த பிக்சர் சப்போர்ட் திடீர்னு இந்த அளவுக்கு இறங்கிது. டெல்டா அளவுக்கு இறங்கிது. இப்ப L1ல இருந்து L2 டிஸ்டன்ஸ்க்கு மாறி இருக்கு. சப்போர்ட் கீழே இறங்கிடுச்சு. அப்ப இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா செட்டில்மெண்ட் ஆஃப் சப்போர்ட். ஓகே. லாஸ்ட் என்ன அப்படின்னா ஜிங்கிறது என்னன்னா இது மேல உள்ளதுல எல்லாம் சேர்ந்து வருது. ஒண்ணு அன்சிமெட்ரிக்கல். இப்ப சேர்ந்து வருதுன்னா என்ன சார் அர்த்தம்? இப்ப ஏ இன்டு இ பாருங்க சேர்ந்து இருக்கா? ஏங்கிறது அன்சிமெட்ரிக்கல் லோடிங். அப்ப P2 அன்சிமெட்ரிக்கலா இருக்கு, P1 அன்சிமெட்ரிக்கலா இருக்கு. ஹரிசாண்டல் லோடிங்கான காலம் P1 ஹரிசாண்டல் லோடா வருது. இப்ப ரெண்டு கண்டிஷன் சேர்ந்து வருது. சார் என்ன சார் புரியுது உங்களுக்கு? அப்ப 2 கண்டிஷனோ 3 கண்டிஷனோ 4 கண்டிஷனோ ஒரே இதுல சேர்ந்து வருது. அப்ப காம்பினேஷன் ஆஃப் எவோ. அப்ப இந்த எல்லா கண்டிஷனும் வந்துச்சு அப்படின்னா அந்த போர்ட்டல் பிரேம் எப்படி இருக்கும்? ஸ்வே நடந்திருக்கும். ஓகேவா? Yes, sir. இதான் கொஸ்டின். அப்ப எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் எக்ஸாம்ல பார்த்தது ஒன்னு தியரிட்டிக்கல் கொஸ்டினா ஒரு இடத்துல பார்த்தேன். டயக்ராம் இருக்க மாதிரி கொஸ்டின் மேக்ஸிமம் 2012 டிஆர்பில தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். கரெக்டா ஞாபகம் இல்லை எனக்கு. அப்ப என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா டயக்ராம் வச்சு என்னன்னா அங்க ஹரிசாண்டல் லோடு கொடுத்துருந்தாங்க காலத்துல. நம்ம உள்ள இருக்கிற டயக்ராம் எப்படி வரும்னு கேட்டு ஆப்ஷன் 4ல கொடுத்துருந்தாங்க. அப்ப அதுக்கு நான் டயக்ராம் மேல கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து இன்னொரு இடத்துல நான் பார்த்திருந்தேன். அது என்ன கொஸ்டின் பேப்பர்னு தெரியல எனக்கு. அப்படின்னா ஒரு ஸ்வே நடக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரு போர்ட்டல் பிரேம்னு கொடுத்து கீழே ஆப்ஷன் கொடுத்து ஒண்ணு வந்து அன்ஈவனா கொடுத்துருந்தாங்க. 3 இது வந்து இப்ப நான் சொன்ன எல்லா கண்டிஷன். அதாவது என்னன்னா அன்சிமெட்ரிக்கல் லோடிங், அதுக்கு வந்து அன்சிமெட்ரிக்கல் அவுட்லைன், அன்சிமெட்ரிக்கல்லே வந்து என்ன சொல்லிக் கொடுத்தேன் உங்களுக்கு கிராஸ் செக்ஷன்ஸ், அதுக்கடுத்து டிஃபரெண்ட் செட்டில்மெண்ட் கொடுத்துருப்பேன், ஹரிசாண்டல் லோட் ஆக்ட் ஆகிறது கொடுத்துருப்பேன். வேற என்ன கொடுத்துருப்பேன்னா டிஃபரெண்ட் எண்டு கண்டிஷன் வந்து சப்போர்ட்ல கூட சொல்லியிருப்பேன். சார் என்ன சொல்ல போகுது உங்களுக்கு? இதுதான் ஸ்வேக்கு காரணம். இதுல வேறுபட்டு ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்து வச்சிருப்பாங்க. அது உண்மையில ஸ்வே நடக்கிறதுக்கு காரணமாவே இருந்திருக்காது. அப்ப அதுதான் நம்ம என்ன செய்யணும்? ஆஹ் வேறுபட்டு இருக்கும். அப்ப அதை நம்ம பிக் பண்ற மாதிரி இருக்கு. கொஸ்டின் கேட்கறது அந்த மாதிரி ஆர்டர் நோட்னா அதை நீங்க பிக் பண்ற மாதிரி இருக்கு. சார் ஓகேவா?
Yes, sir. ஓகே சார். இவ்வளவுதான் இந்த ஸ்பேல இருக்கக்கூடியது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னா, இதெல்லாம் நடத்திட்டேனா இங்க? ட்ரெஸ்ஸஸ்ல பின் ஜாயின்ட் பிரேம் பார்த்தாச்சு. ஃபார்முலா என்ன சார் உங்களுக்கு? அங்க என்ன குடுத்திருப்பேன்? ஞாபகம் இருக்கா? ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசிக்கு. அதாவது உங்களுக்கு m + r - 2j ஞாபகம் இருக்கா சார்? Yes, sir. ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள், Yes, ரிடண்டன்ட் sir. ஸ்ட்ரக்சர், டிபிசியன் ஸ்ட்ரக்சர், நல் மெம்பர் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வந்து வேல்யூ கண்டுபிடிக்கிறது, ஜாயிண்ட் நோக்கி வர மாதிரி எடுத்துக்கணும், டென்ஷன் பிளஸ் மைனஸ் ஆகும், கம்ப்ரஷன் பிளஸ் ஆகும் எடுத்துக்கிறது. ஞாபகம் இருக்குதா எல்லாமே? ஓகே. Yes, Yes, sir. sir. வேற ஏதாச்சும் விடுபட்டு இருந்துச்சுன்னா நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. ஓகே. அவ்வளவுதான் சார். அங்க குடுத்ததுதான் இங்க திருப்பி திருப்பி நான் குடுத்து வச்சிருக்கேன். வேற ஏதாச்சும் உங்களுக்கு குடுக்கலாமா? ப்ராப்ளம் உங்களுக்கு குடுக்குறேன். அங்க நான் ப்ராப்ளம் குடுக்கலல்ல. ப்ராப்ளம் அதிகமா கேட்டிருக்காங்க. இத சால்வ் பண்ணுங்க. ஹோம்வொர்க். ஒண்ணு நான் சால்வ் பண்ணவா? ஒண்ணு சால்வ் பண்றேன் நான். இதுக்கு IS ஓட வேல்யூ என்ன சார்? IS ஓட வேல்யூ என்ன? m + r - 2j. சார் அதானே? ட்ரெஸ்ஸஸ்ல இந்த கிளாஸ்லோட சொன்னேன். m + r ஜாயிண்ட் 2 × j. கர்சர் வெட்டிக்கு வந்து கன்சிடர் பண்றோம் அப்படின்னா அட் 2D ஸ்ட்ரக்சர். அதே m + r - 3j ஹரிசாண்டல் வெர்டிகல் z மூணையும் கன்சிடர் பண்ணா 3D ஸ்ட்ரக்சர். ஞாபகம் இருக்குதானே சார்? அப்ப இது வந்து பிரேம் ஸ்ட்ரக்சர்ல கொடுத்திருந்தாலும் 2D ஸ்ட்ரக்சர் தானே? அப்ப இது என்ன? இது அந்த ஃபார்முலா தான் வரும். சார் இப்ப எதுக்கு கொடுத்தேன்னா, அதாவது உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்ல கீழ பிக்ஸ்டு சப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னா, அங்க வேல்யூஸ் மாறி மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸஸ்ல வராது. ஃப்ரேம்டு செக்ஷன்லயே 2 இப்படி ஃபார்முலா வரும்னு நான் சொல்றேன். அதாவது ஃப்ரேம்டு செக்ஷன்லயே நான் கொடுத்த ஃபார்முலா 3m + r - 3j. அதுக்கு 6m + r - 6j. இது எல்லாமே ரிஜிட்ல கொடுத்திருப்பேன். கீழ பிக்ஸ்டு இருக்க மாதிரி. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? இந்த Yes, கிளாஸ்ல. sir. இத நான் திருப்பி நடத்துறேன் சார். ஸ்டார்டிங் இன்டர்மிஷன், கைனடிக் இன்டர்மிஷன் நடத்துறேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே. இங்க ட்ரெஸ்ஸஸ்ல நான் சொல்லணும்னு கொடுத்துட்டு இருக்கேன். இதே ட்ரெஸ்ஸஸ்ல பிரேம்டு செக்ஷன்ல கீழ என்ன சப்போர்ட் கொடுத்திருக்காங்க இங்க ஃப்ரண்ட்ல? பின் சப்போர்ட் கொடுத்திருக்காங்களா? சார் புரியுதா? பின் Sir. சப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க இதை எப்படி கன்சிடர் பண்ணணும்னா ட்ரெஸ்ஸஸ் தான் கன்சிடர் பண்ணணும். பிரேம்டு செக்ஷன்ல கொடுத்திருந்தாலும். சார் இப்ப புரியுதா சார் என்ன சொல்ல வரேன்னு? எல்லாருக்கும் ஓகேவா? ஓகேவா? இந்த Yes, ஃபார்முலா sir. அப்ளை பண்ணணும். Yes, sir. அவசரப்பட்டு பிரேம்டு செக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க அங்க போய் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. 3m + r - 3j போட்டு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் தப்பா வரும். அப்ப இதான். அப்ப இங்க சொல்லுங்க சார். எத்தனை மெம்பர் இருக்கு? இதே நான் இங்க எப்படி இப்படி வச்சுக்கிறேன். இப்படி வச்சுக்கிறேங்க. இத க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப இங்க எத்தனை மெம்பர் இருக்கு? 1 2 3 4 மெம்பர் இருக்கு. அப்ப மெம்பர் 4. ஜாயிண்ட் எத்தனை இருக்கு? 1 2 3 4 இருக்கு. அப்ப ஜாயிண்ட் வந்து எனக்கு 4 இருக்கு. சப்போர்ட் ரியாக்ஷன் எத்தனை இருக்கு? பிஞ்சில ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன் வரும். PR வரும். இங்க ஹாரிசான்டல் ரியாக்ஷன் HR வரும். அதே ரோலர்ல VR வரும் வெர்டிகல் ரியாக்ஷன். அப்ப இங்க 2 இங்க 1. அப்ப சப்போர்ட் ரியாக்ஷன் 3 இருக்கு. அப்ப ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஸ்டாட்டிக் இன்டர்ம் C m என்ன? 4. R என்ன? 3. 2 × Jங்கிறது 4. அப்ப 4 3 7. அப்ப இது வந்து 4 2 8. அப்ப -1 வருது. அப்ப இது என்ன செக்சர்? இது வந்து ஒரு இன்டிடெர்மினட் செக்சர். இன்டிடெர்மினட் செக்சரா? அன்ஸ்டேபிள் செக்சர். சார் புரியுதா? சார் புரியுதா சார்? ஓகே. Sir. அப்ப Yes, இது sir. அன்ஸ்டேபிள். இது எப்படி சொல்லலாம்? வேற எப்படி சொல்லலாம்? அன்ஸ்டேபிள். சார் புரியுதானே? புரியுதா இல்லையா? Yes, sir. ஓகே சார். புரியுது sir. அப்ப திரும்பவும் சொல்றேன். இது டிபிசியன் சொல்லலாமா? சார் பாசிட்டிவ்ல ISக்கு வேல்யூ வந்துச்சுன்னா ரிடண்டன்ட் செக்ஷன் சொல்லுவோம். அதே நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா டிபிசியன் செக்ஷன் சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? ஓகே தானே? Yes, ஓகே. sir. அப்ப இது நான் சால்வ் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஹோம்வொர்க் நான் கொடுக்குறேன். இதெல்லாம் சால்வ் பண்ணுங்க.
அப்ப ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்ல வரக்கூடிய ஸ்ட்ரெஸஸும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். எஸ்விஎம்ல வரக்கூடிய ஸ்ட்ரெஸஸும் சால்வ் பண்ணிடலாம். அப்ப அங்கேயும் ஒரு கொஸ்டின் கேட்க தான் போறாங்க. இங்கேயும் ஒரு கொஸ்டின் கேட்க தான் போறாங்க. அப்ப நம்ம ஒரே மாதிரி தான் படிச்சிருக்கோம். அப்ப எத்தனை கொஸ்டின் 2 கொஸ்டின் வருது. அத ஞாபகம் வச்சுக்கிருங்க. இப்ப டக்கு டக்குன்னு படத்த குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் ஹோம் ஒர்க். 1 என்ன அப்படின்னா, நான் வந்து ஃப்ரீஹேண்ட் டயகிராம் தான் குடுக்குறேன். நீங்க வந்து நீட்டா வரைஞ்சுக்கிறது. இங்கேயும் கிழிச்சிரு. ஓகே. இங்கிட்டு ஒரு மெம்பர் இங்கிட்டு வருது. ஓகே. கொஸ்டின் நம்பர் 1. அப்ப இதுக்கு நீங்க வந்து ஐஎஸ் கண்டுபிடிச்சு, அது ஸ்டேபிளா, டிடெர்மினேட்டா, இன்டிடெர்மினேட்டா, இல்ல அன்ஸ்டேபிளான்னு கண்டுபிடிக்கணும். சார் புரியுதா? ஓகே தானே? ஓகே. அடுத்து 2. Yes, sir. sir, 2 வந்து என்ன அப்படின்னா, இதே டயகிராம ஆனா 2 பக்கமும் டயகனல் நம்பர் வர்ற மாரி. அதே சேம் டைம் நான் சப்போர்ட்டே மாத்துறேன். இங்கிட்டும் ரோலர், இங்கிட்டும் ரோலர். இங்கிட்டு ஒரு டயகனல் நம்பர் வருது. இங்கிட்டு ஒரு டயகனல் நம்பர் வருது. ஓகே. ஓகே. அதே 3 என்னன்னா, இதே கண்டிஷன். இதே கண்டிஷன். இதே கண்டிஷன். இப்ப இங்க பிக்ஸ்டு. இங்க பிக்ஸ்டு. இது கொஞ்சம் யோசிச்சடிக்கணும். இப்ப இது எதுக்குள்ள சார் வரும்? இந்த பிரேம்டு ஸ்ட்ரக்சர நீங்க ஸ்ட்ரெஸஸ்க்கான ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணுவீங்களா? இல்ல 3m + r - 3j வச்சு சால்வ் பண்ணுவீங்களா? இத. சார் கீழ என்ன குடுத்திருக்கேன்? பின் ஜாயிண்ட் குடுத்திருக்கேனா? ரிஜிட் ஜாயிண்ட் குடுத்திருக்கேனா? பிரேம்டு ஸ்ட்ரக்சர் கீழ. ரிஜிட் குடுத்திருக்கேன். ரிஜிட்ல 2D ஸ்ட்ரக்சர் தான் குடுத்திருக்கேன். அப்ப நீங்க இந்த ஃபார்முலா தான் எடுத்துக்கறணும். சார் என்ன சார் புரியுதா உங்களுக்கு? Yes, ஓகே. sir. அப்ப திரும்பவும் சொல்றேன். நான் உண்மையிலே குடுத்திருக்கக்கூடிய ஹோம் ஒர்க் ப்ராப்ளம் இதான். இது எதுக்கு குடுத்தேன்னா, ஒரு பிரேமிடு ஸ்ட்ரக்சர்லயே நமக்கு அந்த ஜாயிண்ட் பின் ஜாயிண்டா, ரிஜிட் ஜாயிண்ட்ட பொறுத்து ஃபார்முலா மாறும். அப்படிங்கிற உங்களுக்கு விளக்கம் புரியணுங்கிறதுக்காக தான் 3வது குடுத்திருக்கேன். இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சு வைங்க. சார் ஓகேவா? யாருக்கு டவுட் இருக்கா? Yes, sir. ஓகே. இப்ப என்ன செஞ்சிருக்கோம்? டிப்ளமோ சிலபஸ்ல 85% முடிஞ்சாச்சு. 8th ஸ்டாண்டர்ட்ல 70% முடிச்சு குடுத்துட்டேன். இப்ப நாளைக்கு மார்னிங் செஷன்லேருந்து எப்படி வரும் உங்களுக்கு அப்படின்னா, 2 செஷன். இடையில வந்து 3 செஷன் ஒரு நாள் வரும். இப்ப இந்த பொங்கல் லீவ் முடிஞ்ச உடனே 3 செஷனா மாறலாம். கரெக்ட்டா உங்களுக்கு 6 நாள் இல்ல 7 நாள். 7 நாள் வச்சுக்கிறேன். 6 நாள்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஜிபிஎஸ் வேற நடத்தணும், டோட்டல் செஷன் வேற நடத்தணும். அப்ப 7 நாள். அப்ப 7 நாள் கணக்குல வந்து உங்களுக்கு சர்வேங்கிற டாபிக் முடிக்கிற மாரி இருக்கும். டிப்ளமோ சிலபஸ், ஏஇ சிலபஸ் 2க்கு தான் சொல்றேன். சார் ஓகே தானே? ஓகே. sir, Yes, அத sir. முடிச்சுட்டு திருப்பி வந்து எஸ்ஓஎம்ல ஏஐக்கு விடுபட்ட டாபிக் நடத்துறேன். டிப்ளமோ லெவல்ல வந்து செக்ஷன் அனாலிசிஸ்லயும் உங்களுக்கும் விடுபட்ட டாபிக் நடத்துறேன். அது அடுத்த ஒரு 4 நாள் 3 செஷனா போட்டா முடிச்சிடலாம். ஓகே. இன்னைக்கு நடத்துனது யாருக்கும் டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ல தீட்டா எப்படி கண்டுபிடிச்சு, மொமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொன்னேன். அதுக்கு அடுத்து என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அனாலிசிஸ்ல இன்ட்ரோடக்ஷன் பார்ட். ஒரு செக்ஷனை என்னென்ன மெத்தட்ல சால்வ் பண்ணலாம்? ஃபோர்ஸ் மெத்தட், டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏரியா அது 1. அது சொன்னேன். அதுக்கு அடுத்து என்ன சொன்னேன்னா, ஸ்ட்ரெஸஸ் ஆல்ரெடி நடத்தியாச்சு. அதுல விடுபட்டது நான் என்னென்ன விட்டுருக்கேன். இப்ப சுய பத்தி நான் இங்க சொல்லவே இல்ல. அத பத்தி இங்க சொன்னேன். அப்ப அந்த மாரி விஷயங்கள சொல்லி முடிச்சிருக்கேன். அப்ப இந்த 3 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதுல யாருக்காவது டவுட் இருந்தா கேட்கலாம். சார் யாருக்கு டவுட் இருக்கா? No, sir. ஓகே தானே? எல்லாருக்கும் கிளியர் தானே? yes, sir. Okay, sir. ஓகே சார். ஓகே. Yes, sir. தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஓகே. Thank you, Thank sir. you, sir. ஓகே.